திருக்கோயிலின் 18ஆம் ஆண்டு விழாவின் 4ஆம் நிகழ்வாக யோக வாழ்வு எனும் வேதாத்திரிய வாழ்வியல் நாடகம் இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பாக அனைவருடைய ஒத்துழைப்பாலும் அரங்கேற உள்ளது. நாடகத்தை கண்டிருக்கும் பவானி அறிவித்திருக்கோயிலின் நாடக கண்மணிகளுக்கும் மன்ற அன்பர்களுக்கும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக வாழ்க வளமுடன வாழ்த்தி வரவேற்கிறோம். பல சூழ்நிலைகளுக்கிடையில் இந்த நாடகமானது சிறப்பானதொரு முறையில் நடைபெற உள்ளதால் அனைவரும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டுமாய் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாகவும் நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர்.என். சரவணன் ஐயா அவர்களின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தின் இயக்குநராக இருக்கும் ஆர்.என். சரவணன் ஐயா அவர்களின் முழு முயற்சியினால் இந்த நாடகமானது முழுமையாக ஏற்றப்பட்டு பல குறைந்தது ஒரு மாதத்திற்குள்ளாக மட்டுமே நாட்கள் இருந்த அந்த நாட்களுக்குள் மட்டுமே குறைந்த நேரத்தில் அனைவரும் தயார் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகையால் சிறு சிறு தவறுகள் இருப்பினும் அதனை கொஞ்சம் ஏற்று இந்த நாடகத்தை முழுமையாக கண்டுகளிக்க வேண்டுமாய் உங்களை நாடகத்தின் கலைஞர்கள் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாடகத்தை பற்றிய சிறு காட்சிகள் ஒளிபரப்பாக உள்ளது. அதனை கண்டுகளித்த பின்பு இனிதே நாடகம் தொடங்கும். வாழ்க வளமுடன். நன்றி. என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்பதனை எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவை அறிவால் அறிந்தோர் அறம் வகுத்தோர் அதன் வழி வாழ்ந்து காட்டியோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த சிந்தனையினை துவங்குவோம். வாழ்வளமுடன். இப்போ இந்த ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளும் ஒரு பேராசிரியர் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேராசிரியர்கள் உங்களுக்கு மகரிஷி வேதாத்திரி மகரிஷியோட உலக அமைதிங்கிற ஒரு சிந்தனை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா போன வருஷம் தாண்டா உலக அமைதி, அதுக்கு வருஷம் தாண்டா உதவும் பேசுறதாங்க. மகரிஷியோட நோக்கமே உலக அமைதி தான். என்னை கூட ஒரு அம்மா கேட்டாங்க, என்னங்க ஐயா பொழுதுனிக்கு உலக அமைதி அப்படின்னு கேட்டாங்க. மகரிஷியோட நோக்கம் உலக அமைதி. உலக அமைதினாக்கா என்னமோ பெருசாக ஒரு நம்மளால் முடியாத விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. அது ஸ்டார்ட்டே எங்கே அப்படின்னாக்கா தனி மனித அமைதி தாங்க. நம்மக்கிட்ட ஒரு அமைதி வந்துருச்சுனாக்கா அந்த அமைதியை நம்ம அதை அடுத்தது அது குடும்பத்திட்ட கொண்டு போகணும். அந்த அமைதியை நம்ம சமுதாயத்திட்ட கொண்டு போகணும். அவ்வளோதான். சமுதாயத்துக்கு போயிடுச்சு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுதான் உலக அமைதி. இப்போ இங்கே நாடகத்துக்கு நாங்கள் யோக வாழ்வு அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். யோகம் அப்படின்னாவே என்ன நினைக்கிறோம்? அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதில் 1 கோடி விழுந்துச்சுனாக்கா அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஒரு கீழேருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாவது கிடைச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியாத ஒரு அரிய பொருள் கிடைச்சதுனாக்கா நம்ம அதிர்ஷ்டம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக யோகம் அப்படின்னாவே என்ன மீனிங்கில் அப்படின்னாக்கா இணைதல் அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ இணைதல்னா என்ன? இணைதல்னா நம்மளோட இணையணும், நம்ம குடும்பத்தோடு இணையணும், நம்ம இயற்கையோடு இணையணும், நாம் சமுதாயத்தோடு இணையணும். என்ன இணையிறது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு யோகம் அப்படிங்கிறது அதாவது நமக்கு முதல்ல நல்லவங்களாக இருக்கணும். நாம் உடலுக்கு நல்ல உடல் மனம் உயிர் அப்படின்றது இதெல்லாமே சப்ஜெக்ட் வைஸ். இதெல்லாம் இப்படி நம்ம சிந்தனையாக பேசணும்னாக்கா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக தான் ஒரு 20-25 பேரை வச்சு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். அத்தனையுமே சிறப்பாக நடிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஏதாவது பார்க்கலாம். அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறதே என்னன்னாக்கா நம்மளோட எப்படி இணக்கமாக இருக்கிறது, நம்ம குடும்பத்தோடு எப்படி இணக்கமாக இருக்கிறது, சமுதாயத்தோடு எப்படி இணக்கமாக இருக்கிறது, இதுதான்.
இதுக்கு பேஸ் வந்து என்னம்னாக்கா நம்மளுடைய எண்ணங்களை எப்படி சரிப்படுத்துகிறோம், நம்ம இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி நம்மளால் மாற்றிக்க முடியும். அப்போ அதில் நிறைய விஷயங்கள் வருது. இது எப்படின்னாக்கா நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதுக்கு எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும்போது அதுக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பையும் சேர்த்து அவங்களே எப்படி நாங்கள் திருத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மகரிஷியோட கருத்துக்களை வச்சு தான் முழுக்க முழுக்க இந்த நாடகம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த கருத்துக்களை நீங்கள் மனதில் வாங்கி அதை வந்து ரொம்ப பதிய வைங்க. பிரபஞ்சத்தில் மறுபடியும் நீங்கள் இந்த கருத்துக்களையும் மீண்டும் சிந்திச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு நாங்கள் இந்த நாடகத்தை துவங்க இருக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज வாழ்க வளமுடன்யா. ஐயா அவங்க பையனை பார்க்க கனடா போயிருக்காருங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆமாம் ஐயா, அவர் ஒரு வெட்டினரி டாக்டருங்கய்யா. அதுவும் இல்லாமல் அவர் ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் டாக்டரு. அதனால் அவர் வந்து அதுவும் இல்லாமல் அவங்க பையன் வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கிறான். அதனால் அவர் ஜாலியாக அங்கே போயிருக்காரு. ஆமாங்கய்யா, ஆலியா இருக்காருங்கய்யா. பணம்லாம் நிறைய இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? கை நிறைய சம்பாதிச்சு என்னங்கய்யா பிரயோஜனம்? கஞ்ச பையங்கய்யா. ஆமாங்கய்யா, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. பணம் இருந்து என்னங்கய்யா பண்ண? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்கய்யா. அதுவோட இல்லைங்கய்யா. பாருங்க, அவங்க பொண்ணும் பையனும் கல்யாணம் ஆகி தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பிரயோஜனம் பணம் இருந்து? ஓ, சாப்பிட்டுட்டு வேற வேறையா இருக்கிற அந்த அதே தாங்கய்யா. புரியுது புரியுது. அதேதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஒன்றும் இல்லைங்கய்யா, அது அவங்களோட வினைப்பதிவா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நாம அதை பத்தி எல்லாம் விட்டுட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி. ஆமா, இப்பெல்லாம் நீங்க மன்றத்து பக்கமே வரதே இல்லை. அதை ஏங்கய்யா கேட்குறீங்க? மன்றத்துக்கெல்லாம் நான் கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு அன்பர் இருந்துக்கிட்டு, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது,
இதை கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. சரி நம்ம பாரு மன்றன் பாரு தானே கரெக்டாக நடந்துக்குவார்ட்டு நானும் ஒரு உதவி பண்ணிட்டேன். அவர் வந்து ஒரு வாரத்தில் தரேன்னாரு. அப்புறம் கொடுத்த அடுத்த நாள்ல இருந்து அவரையும் காணுங்கய்யா. என்ன பணமும் கொடுத்தீங்க? காணுங்கய்யா. பணம் தாங்கய்யா. அப்படியா? அதனால தாங்கய்யா மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போய் கொடுத்து ஏன் மாட்டிக்கணுன்னு தாங்கய்யா நான் மன்றத்து பக்கமே வர்றதில்லை. ஓ, இவ்வளவு வேலை இதுல இருக்கா? ஆமாங்கய்யா. அப்போ மன்றத்துக்கு வரத்துக்கும் நீங்க செஞ்ச பண உதவிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்கய்யா. ஆமா, ஏன்னா நீங்க போன ஜென்மத்திலேயோ பிறவியிலேயோ அவருக்கு ஏதாவது கடன் பட்டிருப்பீங்க, அதனால பணத்தை உங்களுக்கு திருப்பி தராம விட்டுருக்காரு, இவ்வளவுதான் விஷயம். ஆனா உங்களுக்குன்னு இருந்தா அந்த பணம் கண்டிப்பா வரும். ஆனா நம்மளோட நலங்கிறது எப்பயுமே முக்கியம், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சுயநலமா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஐயா, சுயநலமா இருக்க நான் சொல்லல, தன்னலம் வேணும்னு சொல்றேன். அதாவது தன்னலங்கிறது தான் மட்டும் நலமா இருக்கிறது இல்ல, தான் முதல்ல நலமா இருக்கணும். புரியுதுங்களா? நாம முதல்ல நலமா இருந்தா தான் எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ண முடியும். வேதாத்திரி மகரிஷி அவங்க இந்த மாதிரி சிக்கல்ல ஏத்துக்கிற பக்குவத்தை தான் எல்லாருக்கும் தந்திருக்காங்க. நீங்க அப்படி வரீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்போ வந்து இது வந்து பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் பணம் வந்துடுங்கிறீங்களா? ஐயா, வாழ்த்துங்கிறது அதை விட மிகப்பெரிய மந்திர சொல், வேதாத்திரி மகரிஷி உருவாக்குனது. ஐயா கரெக்டுங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நான் அவரை வந்து வாழ்த்தினேன். அவர் விடா கொண்ட அவர் எப்படியும் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியுதாங்க, நான் விட்டுட்டேன். ஓ, இப்பதாங்கய்யா புரியுது, தப்பு அவர் மேல இல்ல. அப்புறம் நீங்க கொடுக்க மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட எதிர்மறையான எண்ணம் தானே காரணம். ஓ, நான் நினைச்சதுனால அவர் கொடுக்கலங்கிறீங்களா? ஆமா, நீங்க எதிர்மறையா நினைச்சா அவர் கொடுக்கணும்னு வந்தா கூட அந்த எண்ணம் அவரை போய் கொடுக்க வேண்டான்னு மனசுல சொல்லி தடுத்துடும். இப்போ தாங்கய்யா புரியுது. எல்லாம் வந்து மன்றத்துக்கு வராதனால பயிற்சி விட்டுருச்சுங்கய்யா. நான் அகத்தாய்வு பண்றதை விட்டுட்டேன். ஓ, அதனால தான் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். எதிர்மறையான எண்ணங்களே எனக்குள்ள நிறைய வந்துருச்சுங்கய்யா. ஆமா, ஓகே. இனிமேல் இந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம மகரிஷியோட பயிற்சியை நல்லா செய்யுங்க. இந்த மாதிரி தான் நிறையா பேர் மகரிஷியோட தத்துவத்தையும் பயிற்சியும் சரியா புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிதாங்க நானும் இருந்துட்டேன். ஆனால் வந்து மன்றத்துக்கு வரலினாக்கா அது வந்து எனக்கு தான் நஷ்டம்னு நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. கண்டிப்பாக இனிமேட்டுங்கய்யா தினமும் தவறாமல் நான் மன்றத்துக்கு வந்து பயிற்சி பண்ணுவேங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த மகரிஷியோட பயிற்சி தத்துவங்களையும் நீங்க புரிஞ்சுக்கீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கய்யா. டச் விட்டு போச்சுங்கய்யா. ஓ, டச்சு. ஆமாங்கய்யா. டச்சு ஃபோனு வருது, டச்சு மன்றத்துக்கு விட்டு போச்சா உங்களுக்கு? ஆமாங்கய்யா. போன ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டச் பண்ண தெரியுது. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு நம்மளை பத்தி அதிகமா சிந்திக்கணும். புரியுதுங்களா? மற்றவங்களோட குறைய பார்க்கறத விட்டுட்டு என்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நமக்கு நேரம் ஒதுக்கி அதை களையறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணிட்டே வந்து உங்களோட எண்ணங்களை எல்லாம் நேர்மறையா வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே என்ன மாதிரி சந்தோஷம்தான். ஐயா உண்மையிலேயே இன்னைக்கு உங்களை சந்திச்சதே வந்து மிகப்பெரிய விஷயங்க. மறுபடியும் என் வாழ்க்கையை வந்து நான் ரிவைல் பண்ணி திரும்பி வந்து பயிற்சியில் வந்து என்னை சரிப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்களை சந்திச்சதுல. ஓ சூப்பர். மன்றத்துக்கு வாங்க. கண்டிப்பா. வந்தா மட்டும் பத்தாது, அப்புறம் தொடர்ந்து வாங்க. நல்ல வேலை இன்னொருத்தருக்கு ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. அப்புறம் தவம் பண்ணுங்க. தவம் பண்ணுனா மட்டும் பத்தாது, அப்புறம் வேற என்னங்கய்யா பண்ணும்? அகத்தாய்வு பண்ணுங்க. கரெக்ட்டுங்க. தவத்தோட சேர்ந்து அகத்தாய்வை தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா தான் உங்க மனசுல அழுக்கு சேராம சந்தோஷமா இருப்பீங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நான் வீட்டுக்கு வேற பால் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டுங்கய்யா. நீங்க பாருங்க, நான் கிளம்புறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்கய்யா. இங்க பால் போட்டா
விஷயத்துக்கு வரல, நான் கொஞ்சம் வாக்கிங் வந்தேன். என்னடா இவரா வேற போச்சு. ஐயா நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க, நான் வாக்கிங் வந்தேன். அப்படியா? ஓ உங்களுக்கு டிராப் பண்ணுமா? கூட்டிட்டு போய் நெருஞ்சிப்பேட்டையில விட்டுட்டு அங்க யாராச்சும் வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து மன்றத்துல விடுங்க. போங்க போங்க போயிட்டு வாங்க. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அம்மா வண்டியில ஏறிட்டீங்களா? ஓகே. ஐயோ ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா ப்ளீஸ், ஒரு நிமிஷம். அவங்கள நெருஞ்சிப்பேட்டையில் விடணும், ஆர்வ கோளாறுல மேட்டூர் கூட்டிட்டு போயிடாதீங்க. இப்படியும் சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அடிபணியாதே தம்பி பயலே, எடுப்போம் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே, பூனை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே, பூனை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே, உன்னை புரிஞ்சிக்காமலே நடுங்காதேடா தம்பி பயலே. டேய் மனுஷன சே, வர வர செய்தித்தாளே பார்க்கக்கூடாதுப்பா. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தேவையில்லாத கெட்ட விஷயங்களே செய்தித்தாளில் போடுறாங்க. இதை பார்த்து பல மக்கள் புரிதலில் சரியில்லாத இருக்கிறதுக்கு இந்த செய்தித்தாளே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நடத்துகிறதே ஒரு அரசியல்வாதியோட பினாமியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சார்ந்த செய்திகளை தான் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஆனால் செய்தித்தாள் கூட பரவாயில்லப்பா, வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவி இதெல்லாம் பார்த்துருக்குதே இல்லையா? அதுவும் இப்போல்லாம் வந்து மாடர்ன் டிவி, எல்இடி செவுத்தில் மாட்டிக்கலாம். செவுத்தில் மாட்டினா டிவி 24 மணி நேரம் ஓடுது. அந்த 24 மணி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீரியல் தான் ஓடுது. அப்போது செய்தித்தாளை கூட இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் அதிகமாக செய்தித்தாள் படிக்கிறல. காரணம் டிவி பார்க்கறது சரியாக இருக்குது. அப்போ டிவி பார்க்கும்போது அந்த டிவியினுடைய இதில் என்ன ஓடுதுன்னா நாடகம் ஓடுது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 வரைக்கும் நாடகம் தான் ஓடுது. அந்த நாடகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வசனங்கள் தான் நிறையா ஓடுது. அதையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அந்த குடும்பத்தில் வர சண்டைகளுக்கும் அதுவே காரணமாக இருக்குது. எந்த நாடகத்தை எடுத்துக்கிட்டாலும் பழி வாங்கிறது, சண்டை சச்சரவு இப்படியே தான் இருக்குது. அப்போது இது எல்லாம் அவங்களுக்குள்ள பதியுதுங்கிறது அவங்க மனசுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்கள மாற்றலாம். இப்போது இதுக்காக இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற நாடகத்து மூலிமா டிஆர்பி ஏறணும், மக்களுக்கு அதை அதிகமாக பார்க்க வைக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப இது மாதிரியான விஷயங்களை நாடகமாக போட்டுட்ருக்குறாங்க. இதை மக்களுக்கு புரிய வச்சு இதை முதல்ல மாற்றணும்ப்பா. ஐயா அதெல்லாம் சரி, முதல்ல இங்கே இருக்கிற வறுமையை ஒழிக்கணும். வறுமையை ஒழிச்சோம்னா தான் இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழும். இங்கே இருக்கீங்க எல்லாத்துக்கும் போதுமான வருமானம் இருக்குது. ஆனால் இங்கே அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எதுன்னு தெரியாமல் மக்கள் செலவு பண்ணுறதுனால தான் வறுமையை நோக்கி தள்ளப்பட்டு கடன் சுமையில் மூழ்கி போயிடுறாங்க. ஐயா வறுமையில் இருக்கும்போது இறைவனை நாடாதவன் எப்படி வசதி வந்தா இறைவனை நோக்கி அடி எடுத்து வைப்பான்? வறுமையில் இருக்கிறவனுக்கு வசதி வந்தா இன்னும் தலைகீழா கூட ஆடுவான். அதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தான் மகரிஷி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கணும்னு மனவளக்கலைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. மனவளக்கலை பயிற்சி செஞ்சால் மனசு ஃபஸ்ட்டு வளமாக மாறிடும். மனம் வளமாக மாறிடுச்சுன்னா அறிவாக நிலத்து நிற்கும். அப்படின்னா இந்த யூடியூப்பில் வர்றது, இந்த பேப்பரு, இந்த டிவி சீரியலு இதுலாம் போய் அவன் எல்லாத்து மாதிரி சிக்கிக்க மாட்டான். இந்த அன்பர்கள் மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக விடுதலை ஆகிடுவான். அதனால் இந்த பயிற்சியை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் முதல்ல சேர்க்கணும்னு நாம் முயற்சி பண்ணணும். நீங்கள் சொல்கிறது சரிதான். இது சாதாரண மக்களுக்கு ஓகே. போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடிமையாக இருக்கிற ஆசாமிகளுக்கு இது எப்படி சரியாக வரும்?
அவங்க கிட்ட இதை எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அட அதுக்கு தான்ப்பா எனக்கு தெரிஞ்ச மன்றத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. அவர் வந்து மனவளக்கலையில் பிஹெச்டி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து தீர்வு காண்ட்டுருக்கிறாரு. அந்த தீர்வில் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில், அதாவது அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க இல்லையா, அதுக்கு அவங்கள மட்டுமே எடுத்துக்கிட்டு அதன் மூலயமா அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவங்கள அதுலேருந்து எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. நாம் வேணால் ஒரு நாள் அவர் போய் பாட்டு வரலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா, இங்க வீட்டுல இருந்து போன் வருது. ஏங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லு. நான் மன்றத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடையில இருக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு, என்ன விஷயம்? முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் சொல்றேன் நானு. ஏம்மா ஏதாவது பிரச்சனையா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்க அண்ணி தான் நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டு கண்டபடி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. வந்து என்னன்னு கேட்க போறீங்களா இல்லையா? என்ன, நம்ம வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கிறாங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டு வாசல்னா எதுக்காப்படி இருக்கிற உங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்மளை கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று பேசினா மட்டும் சொல்லு, வீதியில் நின்று அவங்க 1000 பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பங்காளி பூஜை வச்சிருந்தோம்ல, அதை நீங்க தானே எல்லாம் எடுத்துக்கட்டி பண்ணீங்க. அதில் நீங்க பணத்தை எல்லாம் சுருட்டிட்டீங்கன்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாதாரண ஜுஜிபி மேட்ரு தானா, இதுக்காக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன பண்ணுனேன்னு அந்த இறைவனுக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்கிறத பற்றியெல்லாம் நான் காதில் வாங்கிக்க போகிறதில்ல. சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் கேடு. சரி, இவங்க இப்படி பேசுறதுனால எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. நீங்க வந்து என்னன்னு கேட்க போறீங்களா இல்லையா? சரி 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 சரி, ஒரே ஒரு விஷயந்தான். நான் அதை அப்போ கிளம்பி வரப்போகிறேன். ஆனால் ஒன்று, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பேசினா மட்டும் நீ மைண்டில் வாங்கிக்கோ, இல்லைன்னா எப்பயும் போல உன்னோட வேலையை பார்த்துட்டு சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் கிளம்பி வர முயற்சி பண்ணுறேன். சரிங்க, சரி வச்சிடுறேன். ஓகே, பாய். அடுத்த போன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாமாங்களாடா? என்னது, சம்பத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டா, சம்பத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்களா? என்னன்னு தெரியல. நீ நேர்ல வந்துரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். நீ நேர்ல வந்துரு, ஓகேவா? சரி, நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். சம்பத்துக்கு சம்பத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அதான் என்ன பண்ணி தொலைச்சான் என்னன்னு தெரியல, போனாதான் தெரியும். அப்படியா? சரி வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் என்னன்னு. பண்ணியாச்சான்னு தெரியல, நம்ம போயிட்டு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு முதல்ல கூட்டிகிட்டு வர வழியை பார்ப்போம். அவன் எந்த வம்புக்கும் போக மாட்டானே, அவன் எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க? பார்ப்போம் பார்ப்போம், வாங்க. பழைய டைலாக் தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. தங்கம்னால தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க, 58 கேரட் நடத்த சொக்க தங்கம். சிறப்பு, மிக சிறப்பு.
ஸ்டேஷன் வர அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்ச? எதுவுமே பண்ணல கோபி, என்னன்னு தெரியல. ஒன்றும் பண்ணாம உன்னை எதுக்கு ஸ்டேஷன்ல பிடிச்சி வந்து உட்கார வச்சிருக்காங்க? விசாரிச்சு கேளுங்க. வீட்டுல சாப்பிட்டு இருந்தேன், ஏன் சம்பத்தில் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிரு அப்படின்னு குண்டு போலீஸ். சார் சார் இவங்க எங்க ஃப்ரெண்டு தாங்க சார். சார் உங்க ஃப்ரெண்டா? ஏங்க சார் கூட்டிட்டு வந்தீங்க? இவங்களே பிடிச்சி உள்ள போடு. சார் அவங்க என்னங்க சார் பண்ணுனாங்க? ஏங்க சார் கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பண்ணுனானா? கவர்மெண்டோட வருமானத்திலே கை வச்சிருக்கேன் தெரியுமா? சார் சார் ஆள் பார்க்கதாங்க சார் ஒரு டைப்பா இருப்பாரு, ஆனா ரொம்ப நல்ல பையன் சார், திருடலாம் மாட்டாங்க சார். திருடுனான்னு நான் சொன்னேன். இப்ப கவர்மெண்ட் வருமானத்துல தானே கை வச்சிருக்கான்னு சொன்னேன். இப்ப இதோ காத்துல கொரோனா பரவுதுன்னு சொன்ன மாதிரி தண்ணியில கொரோனா பரவுதாம்மா. கொரோனா பரவுதுன்னு சொல்லி ஒரு 4 வார்டோட வியாபாரத்தை கெடுத்து வச்சிருக்கிறோம். தண்ணினாவே நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த தண்ணி தான் நினைக்கிறாங்க. இது 4 வார்டோட கடையில் வியாபாரம் கெட்டு மாவட்டத்திலிருந்து கூப்பிட்றானுங்க, மத்தியிலிருந்து கூப்பிட்றானுங்க, ஏன் சென்னையிலிருந்தே இப்போ போன் வந்துடுச்சு. ஏன்னா மெயின் வியாபாரமே வருமானம் அதில் தானே போயிட்டு இருக்குது. அது எப்படி பண்ணானே தெரியல. தண்ணியில் பரவுறதுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தங்கயா இருக்குது? அதைத்தான் ஏதோ வாட்ஸ்அப்லேயே ஏதோ போட்டிருக்கிறான். அதை போட்டு அதை பார்த்து இதை நம்பி இருக்கிறாங்க இந்த மக்கள். இவன் பேச்ச நம்பியும் 4 வார்டு மக்கள் திருந்திட்டாங்களா? நம்புற மாதிரி போட்டு வச்சிருக்கானே. இதுக்கு பேசுறீங்க எல்லாம் அவன் வருமானம் இல்லை. அவன் போலீஸ்னாவே நாய்ப்படாத பாட்டு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வேலை நடுவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கப்பா என் வேலை? நம்ம ஃப்ரெண்டு போலீஸில் மாஸ்டிட்டாருங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் அவர்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் வரையா? ஐயா நம்ம பூபதி ஐயா லைன்ல இருக்காரு, உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம். எந்த பூபதியா? பூபதியா? ஆந்தியூர் ஸ்டேஷன் பூபதி ஐயா சொல்லுங்க. என்னங்கய்யா பண்றது பாரு, ஏகப்பட்ட டென்ஷன். இந்த மாதிரி ஒன்று சில்லற கேஸெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய இதாக என்னங்கய்யா பண்ணுறது? ஆமாம், அது ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்தில் ஒருத்தன் எவனோ தப்பு பண்ணி தானே, அவனை என்ன பண்ணீங்க? இல்லீகலாக போட்டிங்களா? சூப்பர் சூப்பர். அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுகள் அப்படி தான் பண்ணும். சரிங்கய்யா, இது ஒன்று சப்ப மேட்ரு தான். என்ன பண்ணுறது? இது கடை வியாபாரமாக போயிடுச்சு. அதனால் இவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. சரி, உங்கள் பசங்கங்கிறீங்க, இங்கே பாரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. சரிங்க, லெட்டர் எழுதி கொடுத்து போக சொல்லிடுறேன். அனுப்பிச்சி விட்றேன். சரி விடுங்க, நாளைக்கு அந்த டிஎஸ்பி மீட்டிங் இருக்குது, வரீங்களா? அங்கே வாங்க, நேரில் பேசிக்கலாம் வாங்க. பிடிப்பா இங்கே பாரு, இந்த சட்டை போட முதல்ல. ஸ்டேஷனில் இப்படி விழுந்துட்டு இப்போ சட்டை போட்டு கிளம்புங்க. பார்த்து எழுதுக்குப்பா. ஏண்டா உனக்கு எடுக்குதான் இந்த வேலை? நீ ஒருத்தர் நினைச்சா இந்த உலகத்தை திருத்திட முடியுமா? அது ஒன்றும் இல்லை கோபி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் ஏற்று வீட்டுக்காரனும் தண்ணியை போட்டு எப்போ பாரு ரகலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் யாரும் குடியிருக்கவே முடியல. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு யோசனை பண்ணி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். இன்சூரன்ஸ் சொன்னதுக்கப்புறம் இந்த இதுக்கு தான் பிடிச்சிருக்கான்னு தெரியுது. சரி, இது தப்பா கோபி? நல்ல வேலை வாட்ஸ்அப்பில் போட்டேன். இதே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக காலி தான், வியாபாரம் ஃபுல்லாக டோட்டல் கவர்மெண்ட் அவுட்டு. ஆமாம், ஏப்பா இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல்ல லெட்டருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளியே வர வேலையை பாரு. சரி வாங்க எல்லாம். ஆமாம், இந்த நாட்டில் சட்டத்திட்டமே ஒன்றும் சரியில்லை. கெட்டவனை எல்லாம் விட்டுறாங்க, நல்லவனை தான் பிடிச்சி நொய்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் ஏமா வீட்டுக்கு போய் அக்கா எங்க அக்கா போயிட்டு சரி வேற மாதிரி யோசிக்கலாம். காலையில வீட்டில் பார்க்கலாம்.
வீட்டுக்கு போன முதல் சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கணும் பதில். அப்பா 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 என்ன நினைக்கிறது தப்புலடா. அதை எப்போ எப்படி பண்ணணும்னு கரெக்டாக பார்த்து பண்ணணும். சரியா? உலகம் ஒரு துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கு ஓராட்சி. உலகம் ஒரு துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கு ஓராட்சி. சீர் செய்த பண்பாடு அம்மா, இன்னைக்கு பார்வதி, லட்சுமி, ராதா 3 பேருமே அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சலான் கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. அப்படியா? சரி சரி, நம்ம கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து அதெல்லாம் கட்டிட்டு ரசீது வாங்கி அவங்கவுங்ககிட்ட கொடுக்க சொல்லிடும். அம்மா, விசாலாட்சியும் மீனாட்சியும் மளிகை லிஸ்ட் கொடுத்துருக்காங்கம்மா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா. வேற யார் யாருக்கு என்ன வேணும்னு மட்டும் லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. அம்மா, சில பேருக்கு துணி வாங்கி கொடுக்கணும். சில பேர் 2 பேர் அம்சாவும் மல்லிகாவும் வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வீடு வேலையாகிட்டு இருக்கு. அவங்க இன்னைக்கே காங்கிரீட் போடுறாங்க. அவங்களுக்கு கம்பி, சல்லி, சிமெண்ட் எல்லாம் அனுப்பணும். ஒரு சிலர் சைக்கிள் கேட்டிருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் புதுசா நம்ம கிராமத்துக்கு 2 பேர் குடி வந்திருக்காங்கம்மா. அவங்க ரொம்ப கடன் பட்டிருக்காங்க. அவங்க கடனை எல்லாம் நம்ம பைசல் பண்ணணுமா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவங்கள என்ன ஏதுன்னு பார்த்து பக்கத்துல இருந்து உடனே கவனிச்சு அனுப்புங்க. சரியா? என்ன கமலா, என்ன இங்க நிக்கிற? உனக்கு என்ன வேணும்? அம்மா, எங்க வீட்டுக்காரரு 2 நாளா வேலைக்கு வரலையாம்மா. அது பழையபடி முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஓ, மறுபடியும் செட்டு சேர்ந்துருச்சா? காத்தவராயனை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. ஏங்க, யோ உன்னை மறுபடியும் கூப்பிடுறாங்க. என்ன காத்தவராயா, மறுபடியும் இங்கே இருந்துட்டு இப்படியெல்லாம் செஞ்சால் சரினாவா இருக்குது? இங்கே இருக்கிற சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தா இரு. இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் இந்த திட்டத்துக்கு கொண்டு வர முடியாது. புரியுதா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அது இல்லைம்மா, நம்ம கையில் 4 காசு இருந்தால் தானே நாமளும் தாராளமாக செலவு பண்ண முடியும். கையில் காசு இருந்தா எதுக்கு செலவு பண்ணுறேன், ஏன் செலவு பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ட மெனிக்கு செலவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கடனை வேற வாங்கி வச்சுக்கிறீங்க. வாழ்க்கையோட நோக்கத்தை எவ்வளவு எடுத்து சொல்லியும் எது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. அது இல்லைம்மா, அது வந்துங்கம்மா, செலவுக்கு கூட கையில் காசு இருக்க மாட்டேங்குது. எதுக்கு செலவுக்கு காசு? செலவுக்குன்னு காசு இருந்தா நீ எதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ இப்போ இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. தெண்டமாக செலவு பண்ணுற, எதேதோ செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு என்ன வேணும் ஏது வேதுன்னு ஏதாவது கவலைப்படுறியா? அதை பற்றி செலவு இல்லாமல் நல்லபடியாக இருக்கியா இல்லையா? இதை முதல்ல கவனி. ஆம்பளைங்கன்னா 4 இடத்துக்கு போகணும் வரணும். வெட்டியை செலவு பண்ணுறதும் தெண்டை செலவு பண்ணி சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் பேர் ஆம்பளை இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடவனா இருக்கணும். அவங்க தான் ஆம்பளை. இங்கே உனக்கு என்ன குறை? எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கமில்ல. என் சிஸ்டத்தில் கட்டுப்பட்டு கரெக்டாக வந்துக்கிட்டே இரு. புரியுதா? போய் பயிற்சி நல்லா பண்ணு. கமலா, உன்னை கூட்டிகிட்டு போ. வேறு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா, போயிட்டு பார்ப்போங்க. வரோம், உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். அதுதான் இங்கே வந்து உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உங்கள் ஊரை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். என்னப்பா கேள்விப்பட்டீங்க? அம்மா, உங்களை பற்றி ரொம்ப நல்லா நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்தோம். இங்கே நீங்கள் ஒரு கிராமத்தோட நிர்வாகத்தையே மொத்தமாக கவனிச்சிட்டு இருக்கீங்களாமே. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்டு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்களாமே. அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு உண்டான சம்பளத்தில் தான் அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்வீஸாக செஞ்சிட்ருக்கிறேன். அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதற்குண்டான சம்பளத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன்ப்பா. ஏங்கம்மா, இங்கே எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது? இத்தனை
குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு எப்படி சாத்தியமாகுது? எத்தனை குடும்பமாக இருந்தால் என்ன, ஒரு குடும்பத்துக்கு செய்கிறத எல்லா குடும்பத்துக்கும் ஒட்டு மொத்தமாக செஞ்சு பிரித்து கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இது வெறும் பெருசாக இல்லையே. உதாரணமாக ஒரு 500 பேருக்கு தங்கறதுக்கு வீடு, ஒரு 500 பேருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு, ஒரு 500 பேருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஒரு 500 பேருக்கு தேவையான மளிகை ஜாமான், இது எல்லாத்தையும் 5 பேருக்கு எவ்வளோ வாங்குறோமோ அதை 500 பேருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், பிரித்து கொடுக்க போகிறேன்ப்பா. இவ்வளோதான். இதில் இன்னும் பெரிய ஒன்றும் இல்லையே. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இதைத்தாம்மா எங்களுடைய குரு வேதாத்திரி மகரிஷி எங்களுடைய மனவளக்கலை மன்றங்கள் மூலயமா உலக சமுதாய சேவா சங்கம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் புக்குகளாக எழுதி உலக சமாதான திட்டம்னு ஒரு திட்டத்தில் பொது உடைமையின் கீழே இது மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார். நானும் வேதாத்திரி மகரிஷியோட சிஷ்யதான்ப்பா. அவர் சொன்ன நிர்வாகத்தில் ஒரு சின்ன லெவலில் அதை எடுத்து செஞ்சிகிட்ருக்கிறேன். இதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தனித்தனியாக நிர்வாகம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதற்குண்டான சம்பளத்தை எடுத்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிட்ருக்கேன். இதையெல்லாம் அவங்க கையில் காசை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு தெரியாமல் பல சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டு மேலாண்மை அப்படிங்கிறத நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க, இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ஒரு பைசா கடன் கிடையாது. அடுத்த வேலை நாளைக்கு என்ன செலவு பண்ணும் அப்படிங்கிற சிந்தனையும் கிடையாது. நல்லா உழைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. நான் இங்கே ஒரு தவச்சாலையும் ஆரம்பிச்சிருக்கேன், அதில் போய் பயிற்சி பண்ணிட்டு நிம்மதியாக இருக்காங்க. இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குதுங்கம்மா. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்தோம். இப்போது இது எல்லாம் இந்த உலகம் முழுசாக எங்கெங்கே பண்ண முடியுமோ அதை பண்ணலான்னு யோக வாழ்வு அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். அது நிறையா உலக அளவில் பண்ணும்போது பல சிக்கல்கள் வரும். அந்த நிர்வாக சிக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை இங்கே முன்னாடி நின்று சரிப்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக ஒரு புதிய அமைப்பாக இருந்து செயல்பட போகிறேன்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயம் செய்யும்போது அதுக்கு எப்பயும் நான் பக்க துணையாக இருப்பேன். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் உண்டானது கண்டிப்பாக செய்கிறேன். போதை, புகை, பொய் இதெல்லாம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் முயற்சியை எடுத்து வெற்றிகரமாக செய்யுங்க. அதுலேயும் நீங்கள் நல்ல வெற்றி பெற்றுட்டிங்கன்னா அந்த முயற்சியும் நல்ல வெற்றியடைய உங்களுக்கு நான் என்ன உதவி வேணுமோ செய்கிறேன். நீங்கள் இந்த எடுத்து செய்கிறத மிக சிறப்பாக செய்யுங்க. வெற்றியடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்கள்ப்பா. கண்டிப்பாங்கம்மா. நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பாடத்திட்டத்தின் கீழே படித்த மூத்த பேராசிரியர் ஒருத்தவங்க போதை ஒழிப்புன்ற திட்டத்தை ஒன்று கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே வீட்டு வளர்ப்புன்ற திட்டத்தை எப்படி சிறப்பாக செயல்படுத்துகிறீங்களோ அவர் போதை ஒழிப்புன்ற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காரு. அவர் இது மக்களுக்கு ஒரு 48 நாள் தொடர் பயிற்சியாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்கள நாங்கள் உடனே சந்திக்கலான்னு இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல ஒரு பாதையில் போய் சேரும்போது அதை நல்ல மரியாதை செய்வதுக்கு அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதற்கான உதவியை நான் செய்கிறேன். சரியாப்பா? இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எல்லாரும் கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கணக்கு பிள்ளை, இவங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுங்க. வாவ், சூப்பர். இங்கே உணவு கூட வேற இருக்கா? ஆமாம். அப்போ இங்கே யாரும் சமைக்க தேவையில்லை? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே வேலையும் இருக்குது, உணவும் இருக்குது. இதுக்கு மேலே மனுஷனுக்கு வேறு என்ன தான் வேணும்? ஒன்றும் தேவையில்லைப்பா. சந்தோஷமாக இருக்கலாம் இந்த சிஸ்டத்தில். ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு போங்கப்பா. சாப்பிட்டுட்டு போலாம். மலை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயா இன்னைக்கு தவ உணர்வு மிக சிறப்பாக இருந்துச்சுங்க ஐயா. ஆமாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்படி கூட்டா தவம் பண்ணுனா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமா ஐயா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா நம்ம மகரிஷியோட உலக சமாதான திட்டம் இருக்குதுல்ல, அதை எடுத்து கிராமத்து லெவலில் செயல்படுத்திட்டு இருக்காங்களாம். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? கிராமத்தில் உலக சமாதான திட்டமா? அவர் முழுசா சொல்லட்டுமே, அதுங்காட்டி என்னங்கய்யா அவசரம்? அதாவது நம்ம மகரிஷி சொன்ன உலக சமாதான திட்டம் தான், ஆனால் அதை கிராமத்து லெவலில் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கிராம சமாதான திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? கிராமத்தில் தான் வாழ்வாதாரமே கம்மியே. இங்கே சம்பாதிக்கணுன்னா ஆடு மாடு கோழி இதை வளர்த்தா தானே சம்பாதிக்க முடியும். இது இல்லாமல் நமக்கு வேற கிராமத்துக்காரங்களுக்கு மரத்தெல்லாம் பாதுகாக்கணும். பாரம்பரியமான மரமான பனை மரம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா கொஞ்சம் அமைதியாக தான் இருங்க. அவர் முழுசாக என்ன சொல்ல வராருன்னு கேட்போம். அவர் சொல்லி முடிக்கட்டும். ஓகே, நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறதுனால நான் சொல்கிறேன். அதாவது நான் விசாரித்த வகையில் உலக சமாதான திட்டங்கிறது அது கிராமத்தில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 200 குடும்பங்களை ஒன்றா இணைச்சு மகரிஷி சொன்ன உலக சமாதான திட்டத்தின்படி வாழ்க்கை நடத்துறது. அதாவது அவங்கவுங்கனால என்ன பொருளுதவி முடியுமோ அதை கொடுத்து ஒரு 20 ஏக்கரில் நிலத்தை வாங்கி ஒரு 500 சதுர அடியில் ஒரு குடும்பத்துக்கு தனித்தனி வீடு கட்டி மகரிஷி சொன்ன உலக சமாதான திட்டன்படி வாழ்க்கை நடத்துறது. என் சகோதரி கூட வந்திருந்தாங்களே. அதோட செயல் திட்டம் என்ன? எப்படி அதை ஆரம்பிச்சாங்க? ஆமாம், அவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 500 சதுர அடியில் ஒரு வீடு, 50 குடும்பத்துக்கு ஒரு பொது சமையல் கூடம் கொடுத்து அதில் பொதுவாக சமையல் பண்ணிக்கிறது. அப்புறம் ஆன்மீக கல்வி, ஆரோக்கிய மேம்பாட்டு மையம், தவ மையம், நாடக மன்றம், குழந்தை வளர்ப்பு மையம், காய்கறி தோட்டம், விவசாய பண்ணை, பொது மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி எல்லா விதமான சராசரி வசதிகளையும் கொண்டு அதை அமைச்சிருக்கிறாங்க. என்னங்கம்மா சொல்கிறீங்க? மக்கள் இந்த திட்டத்துக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா? ஐயா, இப்போ அவங்க மக்களுக்காக சொல்லலை, மனவளக்கலை அன்பர்களுக்காக சொல்லியிருக்காரு. அப்போ மனவளக்கலை அன்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை செயல்படுத்தலான்னு சொல்கிறீங்க. ஐயா, உலக சமாதானங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் இதை ஒரு கிராமத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா. நாமளும் நிச்சயமாக அதில் சேருவதற்கு முயற்சி பண்ணணும். அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பெண்கள் தான் இந்த கிராம சேவை திட்டத்தை நல்லா புரிஞ்சிருக்காங்க. இந்த பெண்கள்கிட்ட புரிய வச்சிட்டோம்னா மற்ற எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் பெண்கள் தான் இந்த திட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை நாம் நம்ம கிராமத்தில் ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா அந்த அம்மாவோட இணைஞ்சு செயல்படுறோம். அது மகரிஷியோட கனவை விரைவில் நிறைவேற்றிடலாம். ஐயா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருகிறோம். நாங்களும் உங்கள் திட்டத்தில் சேர்றோம்.
இதில் வேறு ஏதாவது சட்டத்திட்ட விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு கட்டணம்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. எல்லாரும் ஒன்றாகத்தான் உழைக்க போகிறோம், எல்லாரும் ஒன்றாக தான் உண்ண போகிறோம். வசிப்பதற்காக மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். இதில் முழுசாக என்ன கொண்டு வர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். விவசாயத்தை தான் நம்ம முழுசாக பண்ண போகிறோம். அதில் வர்ற வருமானத்தை எடுத்து மற்ற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க போகிறோம். அப்போ வெறும் விவசாயத்தை நம்பி மட்டும் எப்படி இருக்க முடியும்? மற்ற தொழிலாம் வேணாமா அப்போ? ஐயா, விவசாயம் மட்டும் இல்லை, மகரிஷி சொன்ன உலக சமாதான திட்டத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 5 தொழில்களும் அங்கே இருக்குது. அதாவது சமையல் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஆடை நெய்யறது, விஞ்ஞான இயந்திர கருவிகளை இயக்கிறது, இது மாதிரி எல்லா விதமான தொழில்களையும் அவங்களே பண்ணணும், அவங்களே உழைக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை தேடிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தையிலிருந்து விஞ்ஞான ஆராய்ச்சி வரைக்கும் அவங்க கொண்டு போய் நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்துறாங்க. விஞ்ஞான ஆராய்ச்சியும் அங்கே உண்டு. விஞ்ஞான ஆராய்ச்சியா? அது எந்த அளவுக்கு கிராமத்தில் சாத்தியம்? ஏங்கய்யா, இந்த திட்டத்தை நம்ம ஏன் அரசியல் இணைஞ்சு செயல்படுத்தினாதான் என்ன? இதை மாநிலம் முழுவதும் அப்படியே நம்ம செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும்ல. ஐயா, ஜோக்கோ அப்படிங்கிற ஒரு ஐடி நிறுவனம் கிராமத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அவர் முழுக்க அந்த கிராம மக்களை வச்சு தான் அந்த கம்பெனியவே நடத்திட்டு வர்றாரு. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாத வசதியே கிடையாது. அது போல தான் இதுவும் ஒரு முயற்சி. அந்த முயற்சியை தான் நாமளும் செஞ்சு பார்க்க போகிறோம். அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகுதுங்கிறத செயல்படுத்தும் போது தான் தெரியும். ஆவறது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கம்மா. ஐயா, நம்மளுடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலைன்னு ஒன்றை நமக்கு கொடுக்காம இருந்திருந்தா நாம் எல்லாரும் இப்படி உட்காந்து தவம் செய்திருப்போமா? தவம்னா தியானம்னா அது துறவிகளுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தவம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த தவத்தை நம்ம இப்போ செய்து ஓரளவுக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதே போல் ஐயா சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் உலக சமாதான திட்டத்தை பற்றி ஓரளவு தெரியும். அது மக்கள் எல்லோருக்கும் போய் சேரணும்னா முதல்ல அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதுக்கு ஐயா சொல்கிற கிராம சமாதான கூட்டம்தான் முயற்சியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, உலக சமாதான திட்டத்தில் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? பொது உடைமை தானே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் பொது உடைமைக்கு ஒத்துக்குவாங்களா? அதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா? ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் எடுத்த உடனேயே உலக சமாதான திட்டத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியாது. இந்த சூழ்நிலைகளில் இப்போ நாம் என்னென்ன செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் செயல்படுத்த முடியும். அதில் நீங்களும் சீக்கிரமாக சேரணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன் நீங்கள் சொல்கிறது சரிதான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் யோசனை பண்ணி பார்க்குறேன். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்போ நீங்கள் எப்போ இந்த திட்டத்தில் சேர போகிறீங்க? ஐயா, அவர் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறாரு, நம்ம அதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லக்கூடாதா? நானும் கண்டிப்பாக சேருவேன், என் குடும்ப கடமையெல்லாம் முடிச்சுட்டு. என்ன பேர பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா? ஐயா, கம்முன்னு இருங்க ஐயா, எனக்கு நேரமாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிச்சயமாக எல்லோரும் சேரும் காலம் வரும். வாங்க, எல்லாம் போயிட்டு வருவோம். ஏமா பாரதி, என்னமோ ஒரு கிராமமே ஒன்றா சேர்ந்து ஏதோ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம்மா. ஏதோ புது திட்டம்னு சொல்கிறாங்க, ஏதோ புது கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே என்ன தான் நடக்குது? அது யாரோட தொகுதி?
மேடம் நம்ம சேகரோட தொகுதி தாங்க மேடம், அதனால தான் இவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க மேம். சேகரோட தொகுதியா? ஏப்பா சேகர், நீங்கள் தான் தொகுதி பக்கமே போக மாட்டீங்களே, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியுமா தெரியாதா? மேடம், அந்த தொகுதி தான் எனக்கு எந்த வித செலவு வைக்காத தொகுதி. அரசாங்கம் ஒதுக்கிற எல்லா திட்டத்தோட பணமும் அப்படியே முழுசாக எனக்கு வந்துடுது சரியா. ₹1 கூட எனக்கு செலவு கிடையாது சரியா. ஆனால் அங்கே எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கிறதா கேள்விப்பட்டேன். ரோடு போடுறதுலேருந்து பாலம் காட்டுறதுலேருந்து அத்தனையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன முழுசாக லாபம் தானே? புரியாமல் பேசாதீங்க சேகரே, உங்களுக்கு கமிஷன் மட்டும் கிடைச்சா போதுமா? அங்கே மறுபடியும் அந்த தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா? இப்படியே போச்சுன்னா நாளைக்கு வேற யாராவது நின்று அந்த தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க, புரியுதா? மேடம், இந்த தொப்பி சேகரை எதிர்த்து நிற்கிறதுக்கு தொகுதியில் யாருக்கு தில்லு இருக்கு? அப்படியே நின்னாலும் சும்மா ஜெயிக்க விட்டுருவேனா? நீங்கள் ஜெயிக்க விடுவீங்களா மாட்டீங்களான்னு இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க. முதல்ல அந்த தொகுதிக்கு போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கே போகிறீங்க. அன்பரசு, நீங்களும் கூட போகிறீங்க. அந்த கிராமமே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும், புரியுதா? ஓகே மேடம், அது பெரிய விஷயமே இல்லை மேடம். நம்மகிட்ட 4 பசங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு 2 தட்டை சொல்லிட்டு அனுப்பிச்சோம்னா அந்த கிராமத்தையே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பேசுகிறீங்க அன்பரசு? காலி பண்ணுறீங்களா? காலி பண்ணுறதுக்கு அது என்ன, நீங்கள் வாடகை கட்டி வச்சுருக்கிற வீடா இல்லது கடையா? காலி பண்ணுறேன் கேலி பண்ணுறேன்னு பேசிட்டு கிராமம்னா என்னன்னு முழுசாக தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது, புரியுதா? மேடம், இவங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமம் டிவியில் வர்ற அளவுக்கு பிரபலமாக வந்துட்டாங்க. இப்போ போய் தட்டுறேன் தூக்குறேன்னு ஏதாவது பண்ணி வச்சிட போகிறாங்க. போய் மந்திரிக்க மாதிரி நடந்துக்க சொல்லுங்க, பேரை கெடுத்து வச்சிட போகிறாங்க. ஆமாம் சேகரே, நாளைக்கு நீங்கள் போகிறீங்க, பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சாரி மேடம், நான் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டேங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேமே. எல்லா செலவையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு பணம் வருது? அதை நான் யோசிக்கவே விட்டுட்டேன். அரசாங்கம் இருக்க பண்டிலேயே தனி செய்ய முடியாது, அதையும் மீறி எப்படி செய்யறாங்க? இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? அப்போ கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு விட்டுட்டீங்க. போங்க, போய் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாமியாருங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ரொம்ப ஓவராகவும் திங்க் பண்ணாதீங்க. போங்க, போய் தொகுதி பக்கம் பார்த்துட்டு வாங்க. தொகுதி பக்கம் போகணுன்னாவே காலே வரமாட்டேங்குது. மேடம், எது எலெக்ஷனா ஓட்டுக்காக போகலாம், சும்மா போய் மக்களை பார்த்து என்ன பண்ணுறது? சரி, மேடம் சொல்கிறதுக்காக போய் தான் பார்க்குறோம். போய் பார்த்துட்டு என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அன்பரசு, நீங்கள் இப்போ போய் அங்கே பாருங்கள். நமக்கு சாதகமாக எதுவும் நடக்கலைன்னா முதல்ல கரண்டை கட் பண்ணுங்க. மீறி நம்ம வழிக்கு வரலின்னா தண்ணி கட் பண்ணுங்க. தன்னால் வழிக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் நாம் செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, எதாச்சியாக நடந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? மேடம் தான் உத்தரவு வாங்கிக்க. போய் பார்த்துட்டு நமக்கு சாதகமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, பார்க்கலாம். சரிங்க, நான் போயிட்டு வரேங்க. அப்புறம் மந்திரிகளா போகாதீங்க, சாதாரண மனுஷங்களா போங்க, புரியுதா? ஏமா பாரதி, இவங்க எல்லாம் வச்சு எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியல. ஏதாவது சொன்னால் தட்டுறேன் தூக்குறேன்னு பேசிக்கிட்டு போய் பார்த்துட்டு வரட்டு, பிறகு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த மீட்டிங்கில் சந்திக்கலாம். கிராமத்திற்கு சென்று கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதனை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு செல்லுதல். அன்பரசு, அருமையே நமக்கு தெரியுது. அப்படியே தென்றல் காலத்தை பார்த்தியா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணுதோ மனசிலே. ஏப்பா, நமக்கு எங்கப்பா நேரம் இருக்குது? அங்கேயும் தாவறதுக்கு தான்ப்பா நேரம் இருக்குது.
ஏதோ ஒன்று இந்த கிராமத்தை புண்ணியம் நினச்சிட்டு பார்த்தா கடைசி புண்ணியத்தினால தான் இது நடக்கும் போல தெரியுது. சரி இந்த பக்கம் வா, அங்கே யாரோ 2 பேர் வராங்க, என்னன்னு விசாரிக்கலாம். சரி சரி, அப்படியே பேச்சு கொடுத்து விசாரிக்கலாமா? திருமதி அக்கா, இன்னைக்கு தவத்துல கண்ணாடி பயிற்சியில உருவமே மறைஞ்சே போச்சு. ஆமாம் கவிதா, எனக்கு இன்னைக்கு தவத்தில் ஆசிரியர் வந்து சுத்தவலை கலந்து விட்டார் பாருங்க. சும்மா 1 மணி நேரம் ஜிவ்வுன்னு உச்சியிலே சிவகலத்திலே கலந்து நின்றுட்டேன். அம்மா, எங்களுக்கு ஒரு உதவி வேணும், செய்வீங்களா? உதவியா? என்ன உதவி வேணும் சொல்லுங்க, தாராளமா செய்யறோம். முதல்ல நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தவசாலைக்கு போயிட்டு வராங்கய்யா. தவசாலையா? அப்படின்னா 4 வழிச்சாலை பார்த்துருக்குறேன், 8 வழிச்சாலை பார்த்துருக்கேன், இதெல்லாம் புதுசாக தவசாலைன்னு சொல்கிறீங்க? ஐயா, 4 வழிச்சாலையும் இல்லை 8 வழிச்சாலையும் இல்லை, நாங்க தியானம் பண்ணிட்டு வர்றோங்க. தியானம் பண்ணுறீங்களா? சரி, அது என்னமோ பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு தலைவர் யாரு? அவங்கள நாங்கள் பார்க்க முடியுமா? ஐயா தலைவருங்களா? அதான் ஐயா பஞ்சாயத்து தலைவர். இங்க தலைவர் எல்லாம் யாரும் கிடையாதுங்க, ஒரே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? எல்லாம் எங்க பொது பண்டு தான் ஐயா. பொது பண்டா? அப்போ நீங்கள் தான் இப்போ பணம் பண்டு போட்டு பணம் சேர்த்து வைப்பீங்க, உங்கள் தலைவர் வந்து ஆட்டை போட மாட்டாரா? ஐயா, இங்க ஆட்டையெல்லாம் போட முடியாதுங்க, எல்லாம் வந்து ஒன்னாதான் நடக்கும். ஏன்னா இங்க சம்பளம் கிடையாது, கமிஷன் கிடையாது, எதுவுமே இல்லைங்க. இது என்ன கிராமத்துல நடக்கிற அரசியல்வாதி மாதிரி நினைச்சிட்டீங்களா? கம்முன்னு இருப்பா அன்பரசு, அரசியல்வாதியோட வண்ட காலத்தை எல்லாம் சும்மா புட்டு புட்டு வச்சிடறாங்க போல. அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு எதை தேவைன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல, அதை புரிய வைக்கிறதுக்கு தாங்க தவம் தியானங்கிறது. தேவைக்கு மேல ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு எது வேண்டாமா? ஏங்கய்யா, அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தானே பார்ப்பாங்க, அதுக்கு நாம ஏன் சேர்த்து வைக்கணும்? அம்மா அதெல்லாம் விடுங்க, வேறு விஷயம் என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. செல்ஃபோனை சார்ஜ் டவுன் ஆகி போயிடுச்சு, இங்கே சார்ஜ் போட முடியுமாம்மா? ஐயா எங்கள் சார்ஜ் எல்லாம் இல்லைங்க ஐயா, நாங்கள் வெளியில் போய் சூரிய ஒளி படுற மாதிரி செல்லை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடுங்க ஐயா. அடி, என்னதான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறுதா? அடேங்க அப்பா. ஆமாங்க ஐயா, நாங்கள் செல்லில் இருக்கிற பேட்டரியில் சோலார் சிஸ்டத்தை வச்சுருக்குறோம், அதனால ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடும். அது சரிம்மா, உங்களுக்கு தண்ணியெல்லாம் எந்த டேம்ல இருந்து வருது? வானம் தான் எங்களுக்கு டேம் ஐயா. எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் மலைதவம் பண்ணுவோம், மலைதவம் பண்ணால் எங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிரும். நாங்கள் கூட்டமாக எல்லாம் போகிறாங்க பாருங்க, எல்லாம் கூட்டமாக போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, அதை போய் மலைதவம் பண்ணுனா எங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சிருங்க ஐயா. அடி என்னமோ அம்மனிங்கம்மா, என்னமோ மாய மந்திரமெல்லாம் சொல்றீங்களே? ஐயா, மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, தமாசும் இல்லைங்க. இது இயற்கைக்கு நம்மளுக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு தாங்க. இதை இயற்கை நாம் சரியா செஞ்சா இயற்கை நம்மளுக்கு நல்லது தான் செய்யுங்க. இயற்கையை கொடுக்குதா? அப்ப நாங்கெல்லாம் எதுக்கமா இருக்கிறோம்? நீங்க யாருங்க ஐயா முதல்ல சொல்லுங்க. நாங்கெல்லாம் சாதாரண ஆளுதாம்மா, இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கமும் அரசியல்வாதி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்ல வராரு. ஐயா, அரசாங்கம் என்பதும் அரசியல்வாதிங்க என்பதும் மக்கள் நலனுக்காகவே தான் தவிர, ஆனால் அவங்க சொந்த விருப்பத்துக்காக தானங்க அவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இதனால என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு வரி மேலே வரி போட்டு பாறை ஏற்றுறாங்க, உடலுக்கு கேடு தர பொருள் தானங்க விற்கிறாங்க. இது என்ன நகரத்தில் நடிக்கிற அரசியல்வாதிங்களாட்டு பேசுறீங்க? சேகர, இவங்கெல்லாம் மாறினதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருப்பியாட்டுக்குதே. என்ன சொல்கிறீங்க ஐயா? இவர் அப்படிதான் ஓட்ட பானையிலேயே போந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. நீங்கள் யாரும் ஒரு அம்மா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவங்கள நாங்கள் பார்க்க முடியுமா? ஓ தாராளமா, இன்னைக்கு இதே மாதிரி திட்டம் செயல்படுத்த அம்மா 10 மணிக்கு வர்றாங்க, நீங்களும் வேணா வந்து கலந்துக்குங்களேன். நாங்களும் அங்கே வந்து பார்க்கலாமா? பார்க்கலாங்க. இன்னைக்கு உலக கல்வி திட்டம்னு ஒன்று புதுசாக அமல்படுத்த போகிறாங்க, நீங்கள் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, இப்போ பசிக்குது, டிஃபன் சாப்பிட்டு வரணும். ஆமாம், இங்கே நல்ல ஹோட்டல் கடையாக தான் இருக்குமா? இங்கே ஹோட்டல் எல்லாம் கிடையாதுங்க, அங்கே பாருங்க, அதுதான் பொது உணவு கூட. அங்கே போய் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், வயிறு நம்ப சாப்பிட்டுக்கலாம், காசு எதுவும் கொடுக்கவே தேவையில்லை.
இலவச சாப்பாடா? ஏங்க ஏன் எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறீங்க? பூமி கொடுக்கறது நாங்கள் இது பண்ணி தரோம். இலவசம்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா, காசு கிடையாது. காசை படைச்சதே மனுஷன்தாங்க ஐயா. வாங்க ஐயா, போய் சாப்பிட்டு வாங்க ஐயா. சரிம்மா, நாங்கள் சாப்பிட்டு வரோம். போயிட்டாங்கம்மா. சேகர், ஏதோ புதுசாக ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு, இது தமிழ்நாடா? சத்தியமாக என்னால் நம்ப முடியுது. உன்னுடைய தொகுதி தானா? நம்மள இல்லாத வரைக்கும் நல்லா இருக்க மாட்டேது, இருந்தால் அது பிரச்சனையாக இருக்க மாட்டேது. அன்பரசு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அப்புறம் எப்படி நம்ம ராஜா மாதிரி வாழ்றது? அது வேணா அது வேணா சாப்பாடு போடுறாங்களா, போயிடலவா போலவா? சும்மா கொடுக்குறாங்களா, சாப்பிட போலவா? கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக கிராம சமாதான திட்டத்தை ஏற்படுத்திய கிராம மக்கள் ஒரு சபையை கூட்டுகின்றார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நாம் இந்த கிராமத்தில் இந்த கிராம சபையை கூட்டியிருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உலக கல்வி திட்டம்னு ஒன்று இப்போ நம்ம அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இதில் நம்ம பக்கத்து கிராமத்தில் இருக்கிற வேதாத்திரிய சீடர்களும் நம்மோடு இணைந்து செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலக கல்வி திட்டம்னா என்ன தெரியுங்களா? அனைத்து உலக மக்களுக்கும் இது பொதுவானதாக இருக்கும். அதாவது பிறந்த குழந்தை வளர்ப்பிலிருந்து முதியோர்கள் பாதுகாப்பு வரை எல்லாமே கல்வி திட்டங்களாக போகுது. இதை நம்ம கல்வி திட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிற அபிராமி அவர்கள் விளக்கமாக எடுத்து சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். இந்த உலக கல்வி திட்டமானது மனித உறவு முறைகள், உணவு முறைகள், மனித உடலை பற்றிய அறிவு, இந்த உலக கல்வி திட்டமானது மனித உறவு முறைகள், உணவு முறைகள், மனித உடலை பற்றிய அறிவு, மனித மனம் பற்றிய அறிவு, தொழில், கல்வி, இயற்கையை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, விஞ்ஞானம் பற்றிய அறிவு, அறிவியல், வரலாறு, மொழிக்கல்வி என்று பல்வேறு சாராம்சங்கள் அடங்கியதுதான் இந்த உலக கல்வி திட்டம். இதை நாம் குழந்தைகளிலிருந்து கொண்டு வரும்போது சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும். இதை இப்போ இருக்கிற பெரியவங்களும் இந்த கல்வி திட்டத்தை படிக்க ஆரம்பித்தாலே போதும். அந்த திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அழகான அமைதியான உலகத்தை உருவாக்க அவங்களே தயாராகிடுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் கிராம சமாதான திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோங்கிறதான உண்மை. இந்த உலக கல்வி திட்டத்தை பற்றி நாம் நம் பிரதமரை நேரில் சந்தித்து இந்த கல்வி திட்டத்தினுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் விளக்கி கூற உள்ளோம். அதற்காக மன் கே பாத் என்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளோம். அதற்காக அடுத்த வாரம் நாங்கள் பிரதமரை சந்திக்க உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த உலக கல்வி திட்டத்தை பற்றி உங்களிடம் விளக்கி கூறுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளோம். ஏப்பா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்கப்பா. ஏன்னா உலகம் பூரா கொண்டு போகிற பாலமாக இருக்க போகிறதே நீங்கள் தானே. அம்மா, ஏற்கனவே இங்கே ஆளாளுக்கு ஒரு கல்வி முறை இருக்குது. அது அப்படி பூரா ஒரே. ஏப்பா, நீ யாருப்பா புதுசாக இருக்க? பக்கத்து கிராமத்துலேருந்து வரணுங்க. எதை கூட்டு நடக்குதுங்க, அப்படி பார்த்துட்டு போகலான்னு வந்துடுங்க. அப்புறம் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு செயல்முறை திட்டமெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு தெளிவாக புரியுதுங்க. ஐயா, நாங்களும் பக்கத்து கிராமத்துல இருந்து தான் வரோம். உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே. ஐயா, நாங்களும் உங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம் ஐயா. ஒரு கிராமத்தை இப்படி மாற்றிருக்கீங்களே, இது எதை வச்சு இப்படி பண்ணியிருக்கீங்க? இதுக்கெல்லாம் பணம் இல்லை, எங்கே எப்படி இருந்து வருதுங்கய்யா? எதுக்கு எடுத்தாலும் பணம்னு இருந்தா
எல்லாமே பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பணங்கிறது ஒரு மதிப்பு, ஒரு வேலைக்கு உண்டான மதிப்பு, ஒரு பொருளுக்கு உண்டான மதிப்பு, ஒரு உழைப்புக்கு உண்டான மதிப்பு, அவ்வளோதானே தவிர பணம்னு எல்லாமே இல்லை. என்ன சொல்றீங்க? பணம் இல்லாம எதுவுமே இல்லையே. ஐயா, இங்க மனுஷனோட உழைப்பு தான் பணமாகுது, மனுஷனுடைய அறிவு தான் பணமாகுது. அதாவது ஓரளவுக்கு உடலால் உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம். அதே உங்களுடைய அறிவு கொண்டு உழைச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே முக்கியமாக இருக்கிறது காலம்தான். இந்த காலத்துக்கு, இந்த காலத்தை நீங்கள் உழைப்புக்காகவோ சிந்தனைக்காகவோ கொடுக்க அதனோட மதிப்பு பன்மடங்கு உயரும். பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்கய்யா. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். எப்பயுமே இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, இந்த பணத்தோட மதிப்பே இல்லாமல் போயிடும். இப்போயே டிஜிட்டல் மணி அதைத்தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பணமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, இப்போ டிஜிட்டல் மணி பற்றி பேசுறீங்களே. ஐயா, நாங்கள் வெளி உலகத்தோட தொடர்பு கொண்டு தான் ஆகணும், சமுதாயத்தோட தொடர்பு கொண்டு தான் ஆகணும், அதுக்கு யூஸ் பண்ணித்தான் ஆகணும். நாங்கள் எங்களை தேவைகளை எங்ககிட்ட இருக்கிற பொருளை வெளியில் கொடுத்து வெளியில் இருக்கிற பொருளை நாங்கள் வாங்கணுன்னா அதை பணத்தை யூஸ் பண்ணித்தான் ஆகணும். இது எது வரைக்கும் அப்படின்னாக்கா இதே மாதிரி இந்த கிராமம் மாதிரி உலகம் பூரா ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு பயன் இல்லாமல் போயிருங்கய்யா. ஒன்றும் இல்லைங்கய்யா, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு 15 நாள் இல்லைன்னா 1 மாதம் இந்த கிராமத்தில் தங்குங்க, அப்புறம் எல்லாம் உங்களுக்கே புரியும். ஐயா, இவங்க புதுசாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பயிற்சி கொடுத்தீங்கன்னாக்கா சரியாக போயிடும். ஐயா, பயிற்சியா? இன்னொரு நாள் வரேன், நான் யோசனை பண்ணிட்டு வரேன். சேகரையா, நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளே மாற்றிடுவாங்கன்றது, நம்ம கிளம்பலாம். ஆமாம், முதல்ல இடத்த காலி பண்ணணும். கல்வி திட்டத்தை அமல்படுத்திய சமயத்தில் அமல்படுத்தி கொண்டிருக்கும் சமயத்தில் இதோ ஒரு செய்தி வாசிப்பு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது ஷாலினி. நேற்று இரவு பிரதமர் அவர்கள் அறிவித்தபடி இனி பிசிக்கல் கரன்சி இருக்காது, ஒன்லி டிஜிட்டல் கரன்சி மட்டுமே. அதாவது இந்திய ரூபாய் நோட்டுகள் முற்றிலுமாகவே திரும்ப பெறப்படுகிறது. ஒரு ரூபாயிலிருந்து 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 100, 500, 1000, 2000 என்று எந்த நோட்டுகளாக இருந்தாலும் சரி, சில்லறை காசுகளும் சரி, இனி புழக்கத்தில் இருப்பது நிறுத்தப்படுகிறது. உங்களிடம் இருக்கும் சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் வங்கியில் கணக்கில் செலுத்தி வரவு வைத்து கொள்ள வேண்டும். இனி முழுக்க டிஜிட்டல் கரன்சி மட்டுமே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களிடம் உள்ள ரூபாய் நோட்டுகளை வருகிற 31/3/2024 அதாவது வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் வங்கியில் செலுத்தி வரவு வைத்து கொள்ளவும். இதன் காரணமாக இனி வங்கிகளில் எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டார்கள். இலவசமாகவே சேவைகள் வழங்கப்படும். ரூபாய் நோட்டு அடிக்கும் செலவு மிச்சமாவதால் இந்த சலுகையை மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பிரதமர் அவர்கள் புதிய வேலை கொள்கை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதாவது தற்போது சென்று கொண்டிருக்கும் 100 நாள் வேலை திட்டம் போல் அது 1000 நாள் வேலை திட்டம். ஆனால் இது முழுக்க இளைஞர்களுக்கு ஆனது. கல்வி படிப்பை முடித்துவிட்டு வரும் இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த 1000 நாள் வேலை திட்டத்தில் சேர வேண்டும். இந்த 1000 நாள் வேலை திட்டம் என்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த 1000 நாட்கள் கட்டாயமாக கிராமத்தில் இருந்து விவசாயத்தை நன்கு கற்று அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே இந்த புதிய வேலை கொள்கையின் சாராம்சமாகும். மேலும் மதுரையில் நடந்த கல்லூரி மாணவர்கள் இன கலவரத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மாணவி போராட்டத்தில் சிக்கி கவலைக்கிடமாக இருக்கிறார். இதன் காரணமாக மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாதி மத சம்பந்தமான எந்த ஒரு விவகாரங்களிலும் இனி அரசு கேட்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர். மேலும் சலுகைகள் என்பது அவரவர்களின் தனி திறமைகளை பொறுத்துதான் அமைய வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாணவர்களும் மாணவர் சங்கத்தின் சார்பாக ஒரு சேர கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மாணவர்களின் பிரச்சனை மாநிலத்தை தாண்டி நாடு முழுவதும் பரவியதால்
நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் இதற்கு ஒரு சேர நின்று குரல் கொடுக்க தொடங்கியதால் நம் நாட்டு பிரதமர் அதில் தலையிட்டு அவர்கள் கூறும் கோரிக்கைகளை ஏற்று பரிசீலனை செய்வோம் என்று கூறியுள்ளார். இந்தியா முழுவதும் இனி ஜாதி மதம் இனம் என்ற பாகுபாடு இருக்காது. எந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இனி ஜாதி சான்றிதழ் என்பது இருக்காது என்று மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கூட்டு சமையல் கூட்டு வேளாண்மை என்று அந்த கிராம மக்கள் அசத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வதே அரிதாக இருக்கும்போது அவர்கள் ஒரு கூட்டு கிராமமாக வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வியப்பாகவும் அதே நேரத்தில் வரவேற்கத்தக்கவாகவும் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு முக்கிய அம்சமாக உலக கல்வி திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதை பற்றி விரிவாக நமது செல்வமாரி அவர்கள் கூறுவதை கேட்போம். ஹலோ செல்வமாரி, கேக்குதுங்களா? ஹலோ, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த கிராமத்தில் அந்த கல்வி திட்ட துவக்க விழாவில் தானே இருக்கீங்க? ஆமா ஆமாம். அந்த கல்வி திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்வி திட்டம் வந்து ஏற்கனவே எங்கள் கிராம திட்டம்னு ஒன்று செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதில் புதுசாக உலக கல்வி திட்டம்னு ஒன்று செயல்படுத்த போகிறாங்க. உலக கல்வி திட்டமா? அது என்ன? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. அதாவது இந்த கல்வி வந்து வெறும் எழுத்து தொழில் கல்வி மட்டும் இல்லாமல் உலக அனைத்திற்கும் ஒரு பொதுவான கல்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்படி புதுசாக என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒழுக்க பழக்க கல்வியும் அப்புறம் இயற்கை தத்துவ கல்வியும் இணைத்து வச்சிருக்காங்க. இயற்கை தத்துவ கல்வியா? நீங்க சொல்றது புதுசால இருக்கு, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. அதாவது இது உறவு முறை என்றால் என்ன, கோள்கள் எப்படியெல்லாம் நம்மோடு தொடர்புடையது, பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் என்னென்ன சம்பந்தம், அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அறிவியல் பூர்வமான மனிதனை அணுகுறாங்க. மனித உடலை பற்றிய அறிவு மனிதனுக்கு டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வாவ், கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் வேற ஏதாவது அந்த உலக கல்வி திட்டத்தை பற்றி சிறப்பம்சம் இருக்கா? இது வந்து ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து அது வளர்ந்து ஒரு பெரிய ஆளாகிற வரைக்கும் என்னென்ன வேண்டும் என்பது தொடங்கி நான் யார், இந்த இயற்கைக்கும் எனக்கும் என்னென்ன தொடர்பு என எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கு. அதே சமயத்தில் அந்த திட்டம் விஞ்ஞான ரீதியாக செயல்படுத்தவும் சிந்திக்கிறதுக்கும் உண்டான அனைத்து விஷயங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இந்த உலக கல்வி திட்டத்தின் மூலம் வெறும் பணம் சம்பாதிக்கும் மிஷினாக மட்டும் இல்லாமல் மனிதன் தன்னை முழுமையாக உணர்ந்து கொண்ட ஒரு மனிதனாக வாழக்கூடியவனாக இருப்பான். அப்படிங்கிறது தான் இந்த உலக கல்வி திட்டத்துடன் சிறப்புன்னு சொல்கிறாங்க. செல்வமாரி, அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்குறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அதை பற்றி கூட நான் விசாரிச்சேங்க மேடம். அந்த கிராமத்து முக்கியஸ்தர்கள் நம்முடைய பிரதமர்கிட்ட ஏதோ ஒரு மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு காப்பியும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. வாவ், சூப்பர். உண்மையிலேயே சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு தோணுது. நன்றிங்க செல்வமாரி. நன்றிங்க மேடம், நன்றி. இது கேட்பதற்கே மிகவும் இனிமையாக தான் இருக்கிறது. உலக கல்வி திட்டம் இதுவரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கல்வி முறைகளை வைத்திருக்கிறோம். நம்ம பள்ளிகளில் எடுத்துக்கொண்டோமானால் அரசு பள்ளிகளில் ஒரு விதமான கல்வி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஒரு விதமான கல்வி, சிபிஎஸ் பள்ளிகளில் ஒரு விதமான பள்ளி, இது போன்று நமக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கும்போது உலகம் முழுவதும் ஒரே கல்விங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக தான் தெரிகிறது. இதை எந்த அளவுக்கு அரசாங்கம் வரவேற்கும்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் உலக அளவில் நடந்த யோகா கொண்டாட்டத்தில் இதுவரையில் இல்லாத அளவு பல்வேறு நாட்டு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். வணக்கம். மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கை யோகா டிவியை பார்க்கவும்.
மீண்டும் அந்த அமைச்சரவையில் கூடி அங்கே நடந்ததை விவாதிக்க உள்ளனர். கிராம சபைக்கு சென்று வந்த பிறகு மந்திரிகள் சந்தித்தல் காட்சி 10. என்ன சேகரே, கிராமத்துக்கு போனீங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் கான்ட்ராக்ட் கொடுத்தல, அதோட கமிஷன் இன்னும் வராமல் இருக்குது. எது எப்படி நடந்தாலும் காரியத்தில் கரெக்டாக இருக்கீங்க மேடம். நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களையெல்லாம் வச்சு வேலை வாங்க முடியுமா என்ன? சரி சரி, நாளைக்கு காலையில் அந்த பணம் வந்தாகணும். சரி, நீங்கள் கிராமத்துக்கு போனீங்களா? அங்கே என்ன நடந்துச்சு? அது ஏன் கேட்குறீங்க மேடம்? அங்கே நடந்ததெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. ஆமாம் மேடம், அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து டைரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. வானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தண்ணி எடுத்துக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மேடம். என்ன உளறீங்க? ஒரு ஆளாக போனீங்களா, 2 ஆளாக போனீங்களா? மேடம் நாங்கள் 2 பேர் தான் மேடம் போனோம். மேடம் கேட்குறது நீங்கள் சிங்கிளாக போனீங்களா இல்லை டபுளாக போனீங்களான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், தெளிவாக தான் நாங்கள் போனோம். அப்புறம் ஏன் இப்படி வந்து உளறிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் உளரல, அங்கே நடந்த உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க ஏதோ தவச்சாலைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நிறையா புதுசாக விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுறது சோலார் சிஸ்டம் மூலியம் சார்ஜ் ஏற்றுறாங்க. அப்போ அவங்க இருக்கிறவங்க எண்ணத்தோட மேகங்கிட்ட பேசி முனைவர வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க மேடம், அவங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது உலகம் பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. புதுசாக கல்வி திட்டமா? அதையெல்லாம் கொண்டு வரதுக்கு விடவே கூடாது. அந்த கிராமத்தை கார்னர் பண்ணி அங்கே மக்களை எல்லாமே செஞ்சிடணும். அதெல்லாம் முடியாது மேடம், விஷயம் ரொம்ப கைமீறி போச்சு. நேரடியாக பிரதமர்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. என்ன, பிரதமரோடவே நேரடியாக பேசிட்டாங்களா? ஆமாம்மாம்மா, அவங்க அவங்க திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவர் கூட அதுக்கு அவர் சந்திப்பதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுத்துருப்பாரு தெரியுது. அவங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிராமத்தையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலாம். மேடம், மேடு எழுத்த விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டாம். ஏற்கனவே இந்த மாதிரி தலையிட்டு தான் நம்ம கேக்கு துறை இருக்காரல்ல, அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. ஆமாப்பா, அமலாக்கா தெரியுங்களாக்கா? அமலாக்கா, அந்த அமலாக்கா துறையிலிருந்து ஏதோ நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்கள நினைச்சா தான் பயமா இருக்கு. அமலாக்காவா? அவங்க யாரு? ஸோ அமலாக்கத்துறையில் இருக்கு மேடம், அதை தவிர உளறாரு. நீ எல்லாம் மந்திரியா இருந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் பயப்பட்டா நம்ம ஆட்சி நடத்த முடியுமா, இல்லை கட்சி தான் நடத்த முடியுமா? ஆமாம் ஆமாம், அமலாக்கத்துறையிட்ட மாட்டிட்டா மொழிக்கு போகிறது நாங்கள் தான். உங்களுக்கு என்ன நோகாமல் அப்படியே மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து போயிருவீங்க. சரியா சொன்னீங்க சேகர். அப்புறம் கம்பி என்னது நாமளாக தான் இருக்கணும். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? எங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. வெத்து தைரியத்தை வச்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. மேலிட இப்போ ரொம்ப நம்ம குடும்பம் பூரா மேலிடத்த கையில் இருக்கு. எப்போ மாட்டுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆமாம்மா, ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட போதும், நொண்டி நொங்கு எடுத்துருவாங்கம்மா. அதனால எதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. சரி, ஏதாவது வேற வழியில யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு நலத்திட்டத்தை கட் பண்ணாலும் அவங்க சமாளிச்சிடுவாங்கம்மா. மேடம், நாம் எப்பவும் போல அந்த திட்டத்தை வாங்கி இழுத்தடிச்சு கிடப்பில் போட்டுட்டா என்ன? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் பாரதி. ஆனால் அவங்க ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த திட்டத்தை நம்ம கையில் தரமாட்டாங்க. இப்போ என்னதாங்க மேடம் வழி? முதல்ல இந்த திட்டத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்க்கலாம். சரி சரி சரி, அவங்க பிரதமரை சந்திக்கிட்டு இந்த பிரதமர் இந்த திட்டத்தை ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு பார்க்கலாம். அநேகமாக பிரதமர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா நம்ம போராட்டத்தில் இறங்கிட வேண்டியதுதான். இப்போ சொன்னீங்களே இது நியாயமான பேச்சு. அதை விட்டு காலி பண்ணுறேன் கேலி பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு இது மாட்டி விட்டுறாதீங்க. அதுதான் சரியானது மேடம். இதை அவர் ஏதாவது ஓகே பண்ணிட்டோம், அப்புறம் நான் பார்த்துக்க ஒரு போராட்டம் பண்ணி பார்த்துடலாமே. சரி, ரொம்ப தூரம் விட்டுட்டா கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும்.
பிரதமர் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம போராட்டத்தில் இறங்கிட வேண்டியதுதான். பிறகு அடுத்த மீட்டிங்கில் சந்திக்கலாம். ஓகே மேடம், போகலாம். கிராம மக்கள் பிரதமரை சந்தித்து அந்த உலக சமாதான திட்டத்தை இந்தியா முழுவதும் செயல்படுத்துவதற்காக ஒரு ஆணையை வழங்குவதற்காக, ஒரு தொகுப்பை வழங்குவதற்காக பிரதமரை சந்திக்க செல்கின்றனர். ஐயா, நாங்கள் பிரதமரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அவரிடம் நாங்கள் சந்திக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் வேணும். ஐயா வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசி கேட்டு சொல்கிறேன். உள்ளே வந்திருக்கீங்க. हेलो, क्या जी? हाँ, आपने देखने के लिए 4 आदमी आएंगे, भेजूं? अच्छा, तमिल आदमी है अंदर आगे आएगा, जरूरी आएगा. ठीक है, मैंने भेज दो. சரி சார், ஐயா உங்களை வர சொல்லியிருக்காங்க, உள்ளே வாங்க. ஒவ்வொருத்தராக வாங்க, சட்டம் போடாமல். ரொம்ப மகிழ்ச்சிங்க மேடம், எங்களை எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே. இந்த புதுமையான திட்டத்தை எப்படிங்க ஐயா மறக்க முடியும் சொல்லுங்க. மேடம் வாழ்க வளமுடன். இந்த புதிய உலக கல்வி திட்டத்தை முதலில் நாம் நம்முடைய இந்தியாவில் தான் அமுல்படுத்த வேண்டும். ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் உங்களிடம் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதை பற்றி உங்களிடம் பேசுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன புதிய கல்வி திட்டமா? நீங்க ஏதோ கிராம திட்டம் தானே ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அன்னைக்கு. இது மேடம், ஏற்கனவே எங்களுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமாதான திட்டம்னு ஒன்றை உருவாக்கி உலக மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, போரில்லாத நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, ஓர் உலக ஆட்சியின் கீழ் உள்ளதுங்க. ஒரு உலகமே ஒரு குடியின் கீழ் கொண்டு வருகிற அற்புதமான திட்டம் தாங்க இது. அப்படிங்களா? மிகவும் அருமையான திட்டங்கள்லாம் இருக்கும் போல தெரியுதே. இந்த கிராம சமாதான திட்டம் 4-5 கிராமங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய கிராமம்லாம் உலகம் பூரா கிராமத்தில் இந்த கிராம சமாதான திட்டம் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரண முயற்சி தான் இந்த கிராம சமாதான திட்டம். அச்சா, வெரி குட் வெரி குட். நீங்க சொல்றத பார்த்தா இதுல பல புதுமையான விஷயங்கள்லாம் இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க மேடம், இது வேதாத்திரி மகரிஷியோட உலக சமாதான திட்டத்தை தான். இப்போ அதை பற்றின முழு ஒரு இதையும் நாங்கள் உங்ககிட்ட ஒரு இதாக கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் முழுசாக படிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்களும் இதை நல்லா புரிஞ்சு இந்தியா முழுசும் இதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்க. இது பார்த்தீங்கன்னா உலக சமாதான திட்டங்கிறது பொருள் துறையில் சமநீதி, போரில்லாத நல்லுலகம், தெய்வ நீதி வழிவாழ்தல், செயல் விளைவு தத்துவம்னு இப்படி நிறைய அம்சங்களை அடங்கியது தான் இந்த உலக கல்வி திட்டமும். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து தான் நாங்கள் உலக கல்வி திட்டமாகவே உங்ககிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மேடம், ஒன்றும் இல்லைங்க. துன்பம் இல்லாமல் மனிதன் வாழ்வதற்கும் ஒட்டுமொத்த உலகம் ஒட்டுமொத்த சமுதாயமும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கும் அனைத்து அம்சங்களும் இதில் அடங்கியிருக்குங்க மேடம். அப்படியா? மிகவும் அற்புதமான விஷயங்களாக இருக்கும் போல இருக்கே. அதாவது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த உலக சமாதான திட்டத்தை கல்வி திட்டமாக இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் கல்வி திட்டத்தில் பாடத்திட்டமாக கொண்டு வர போகிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தையும் இதில் இணைந்து கொடுக்க போகிறோம். அதைத்தாங்க உலக கல்வி திட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம். பரவாயில்லையே, இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க மேடம், இந்த உலக கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை பெரியவர்களும் முறையாக பயின்று வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உலக
ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம்னாக்கா அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது. அதனால் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது அந்த சிக்கல்களை ஒரே சமயத்தில் நம்ம சந்திக்கும் போது அதை வந்து அந்த பிரச்சனைகளை சீக்கிரம் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் விட்டுட்டு இந்தியா முழுவதும் இதை வரணுங்கிறதுக்காக நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கிறோம். மேடம், இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியுள்ளது. என்னது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணுமா? அதாவது அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத விட இந்திய சட்டத்தை சிவில் சட்டம், குற்றவியல் சட்டம், சமூகவியல் சட்டம் இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதற்குண்டான விஷயங்களை தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். சட்டங்களை திருத்தி அமைக்கிறதுங்கிறது என்பது எந்த மாதிரி சொல்ல வரீங்க? மேடம், ஒன்றும் இல்லைங்க. சட்டங்கிறது வந்து மனிதன் பாதுகாப்பதற்கும் மனிதன் வாழ்வாதாரத்தை போற்றுவதற்காக இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டம் மனிதனுக்கு எதிராகவே இருக்கிறது. அதனால் ஒரு விதமான சட்டங்களை நம்ம மாற்ற வேண்டிய அமைக்க சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படிங்களா? சரி, அதையும் நாம் என்ன மாதிரின்னு பார்க்கலாம். அதே போல மேடம், நீங்கள் வந்து பொழுதுனிக்கு ஃப்ளைட்லேயே சுற்றிட்டே இருக்கிறீங்க. ஏதோ இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னு உங்களை நாங்கள் சந்திக்க முடிஞ்சுது. அமெரிக்கான்னு சும்மா போயிட்டே இருக்கிறீங்க. இதை வந்து நம்ம மகரிஷி வந்து ஏற்கனவே ஐநாவுக்கு வரைக்கும் இதை கொண்டு போயிட்டாரு. நீங்கள் இப்போ அமெரிக்கா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனால் தயவுசெய்து அங்கேயும் நீங்கள் கொண்டு போய் அது உலக அளவில் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேங்க மேடம். அப்படிங்களா ஐயா? ஆனால் டைரக்டர் எனக்கு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லவே இல்லைங்களே. நீங்கள் புதுசாக டைலாக் சொன்னால் நான் எப்படிங்க ஐயா பேச முடியும்? அமெரிக்காவுக்கு நீங்கள் இந்த மாதிரி காஸ்டியூமில் வருவீங்கன்னு தெரியாமல் போச்சுங்க மேடம். ஐயா, பிரதமர்னாவே இப்படி வந்தா தாயா நீங்களும் மதிப்பீங்க. சரிங்கம்மா, அமெரிக்கா கொண்டு போட்டு அப்படிங்களா? முதல்ல இந்தியாவில் இது எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதன் பிறகு இதை உலகம் முழுவதும் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். ரொம்ப நன்றிங்க மேடம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களிடம் பேசியது ரொம்ப 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 சந்தோஷம். இந்த புதிய உலக கல்வி திட்டத்தை முதலில் நாம் நம்முடைய இந்தியாவில் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். இதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நீங்கள் கொண்டு வந்து விட்டால் மனிதர்கள் ஒருத்தருக்கொருவர் சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக அதற்குண்டான திட்டங்களை எல்லாம் நாம் செயல்படுத்துவோம். ஏன்னா முதல்ல வேதாத்ரி மகரிஷி தான் இந்த எளிய முறை யோகாவை கொண்டு வந்திருக்காரு. ஆமாங்க மேடம், வேதாத்ரி மகரிஷி அவர் தான் எளிய வகையான யோகா கொண்டு வந்திருக்கிறார். தவம், தியானம், காயக்கல் பயிற்சி அனைத்தும் கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு, அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன். வாவ், இன்ட்ராஸ்பெக்ஷன் அருமையான திட்டமாக இருக்கிறதே. முதலில் மனிதனுக்கு தான் என்ன செய்கிறோம் என்பதை திரும்பி பார்க்கும் பொழுதே அவன் வாழ்வில் தவறான பாதைக்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறான். ஆகவே இந்த பயிற்சி அனைத்தையும் கொடுக்கும்போது இந்திய மக்கள் எல்லாம் சிறந்த பிரஜைகளாக மாறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் மேடம் நாங்கள் இதை பாடத்திட்டமாகவே கொண்டு வந்திருக்கிறோம். என்னது, பாடத்திட்டமாகவே கொண்டு வந்துட்டீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து பதிவுகளின் காரணமாக தான் வருகிறது. அதாவது பதிவுகள் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஒரு மனிதனுக்கு வந்துடுது. பரிணாம வளர்ச்சியில் ஓர் அறிவில் தொடங்கி 5 அறிவு விலங்குகள் வரை அத்தனை பதிவுகளும் அதனுடைய தேவைகளின் அடிப்படையாக ஏற்படுகின்ற கோபம், களவு, கொலை இது எல்லாமே மனுஷங்கிட்டையும் பதியுது இல்லையா? அதனால் மனிதன் ஒவ்வொரு சமயம் அவனுடைய மனிதனுடைய தன்மையை இழந்துட்டு விலங்கு போல் நடந்துக்கிறான். அதான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனாம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தன்மையெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ செய்கிறோம். அந்த பதிவுகளை எல்லாம் போக்குவதற்குண்டான அத்தனை விஷயங்கள் தான் வந்து இங்கே நாங்கள் தவம், தியானம், அகத்தவம், அகத்தாய்வுன்னு எல்லாமே கொடுத்துருக்கோங்க. அதைத்தான் வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து இப்போ உலக கல்வி திட்டமாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அதை ஒரு முழு மூச்சாக எடுத்து அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேணும்னு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதை நாம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தி அமைதியான இந்தியாவை நாம் உருவாக்குவோம். கண்டிப்பாக மேடம், நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அது நாட்டு மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய திட்டமெனில் அதை கண்டிப்பாக நாங்கள் இதை அமுல்படுத்துவோம். இதுவே என்னுடைய கேரண்டி. நன்றிங்க மேடம். நீங்கள் மேடம் ஒரு சின்ன இது இப்போ நேரம் அமெரிக்காவிலிருந்து வந்தீங்க, மறுபடியும் எந்த நாட்டுக்கு போகிறீங்க மேடம்? நான் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு செல்லலான்னு இருக்கேன். நன்றிங்க மேடம். எப்படியாச்சும் இந்தியாவுக்கு அமல்படுத்திட்டு அப்புறம் போயிருங்க மேடம். பரவாயில்ல, பாய் மேடம். இது ஆக்ஷன் மேடம். இந்தியாவில் ஏற்பட்டு
விட்டது. இதற்கு இடையில் அந்த அரசியல்வாதிகள் மீண்டும் சந்தித்து ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி விவாதிக்கின்றனர். காட்சி 12. என்ன அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் இருக்குது வந்திருக்குது. அது எந்த கான்ட்ராக்டோட கமிஷன் அது? ஆமாம் மேடம், எனக்கு கூட ஒரு 25 லட்ச ரூபா வந்திருக்குது. யாரா இந்திரா கோவிந்தன்னு சொல்லி மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க போல. அது இந்திரா கவர்மெண்ட் இல்லைங்க, இந்தியன் கவர்மெண்ட். எனக்கும் தான் 25 லட்சம் விழுந்திருக்கு. அப்படியா? நானும் என் அக்கௌண்ட்ல பார்க்கவே இல்லையா. எனக்கு வந்திருக்குதான்னு பார்க்குறேன். ஆமாம், எல்லாத்துக்குமே தான் போட்டிருக்காங்க. இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் 25 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. எல்லாத்துக்கும் 25 லட்சம் ரூபாயா? கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து இந்த பணம் இவ்வளோ பணம் வந்துச்சு? எந்த பேங்க்லேருந்து எங்கேருந்து இந்த தொகையை எடுத்தாங்க? மேடம், அது சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணம் தான். அதை எடுத்து தான் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. சுவிஸ் பேங்க்லையா? அது எப்படி நாம் இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்தாங்க? அது ஒரு ஆர்டிக்கிளாகவே பத்திரிக்கையில் வந்திருக்கு. நேற்று இரவு தான் அது நடந்துச்சு. இந்திய அரசு முழுசாக கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சா ப்ராப்ளம்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இதில் தலையிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இதோட முழு தொகையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா ப்ராப்ளம்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இண்டிவிஜுவலாகவே போடுறதா சம்மதிச்சிருக்காங்க. என்னது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அது மட்டும் இல்லை, இதே போல் மற்ற நாட்டில் உள்ள மக்களுக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் அந்தந்த கவர்மெண்ட்டோட பணத்தை போட்டிருக்காங்க. ப்ராப்பராக அக்கௌண்ட் இல்லாமல் எந்த பேங்க்லேயும் பணம் போட முடியாது மேடம். குறிப்பாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு இனிமேல் வைக்கவே முடியாது. நம்ம இந்திய நாட்டில் 125 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்ச ரூபா பணம் போடணும். பணம் எங்கேருந்து இவ்வளவு இருந்துச்சு? அதானே நினச்சாவே ரொம்ப வேப்பாக இருக்கு. இவ்வளோ பிளாக் மணியா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்மளே தான் குறி வச்சு திட்டம் போடுறாங்க. முதல்ல புது கல்வி திட்டம்னு சொன்னாங்க, சமாதான திட்டம்னு சொன்னாங்க. இப்போ இது வேற. இது இவங்க நாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு நாம் ஏதாவது செய்தாகணும். மேடம் வணக்கம் மேடம், நான் தான் இனிமேல் இங்கே அமைச்சராக இருக்க போகிறேன். ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் ஐஏஎஸ் அதிகாரி மேடம். நீங்கள் செய்தித்தாள் தானே வாசிச்சுட்டு இருந்தீங்க? நான் செய்தி தான் வாசிச்சுட்டு இருந்தேன்னு நினச்சிங்களா? நான் ஐஏஎஸ் படித்து மந்திரியாக வந்திருக்கேன். எந்த எலெக்ஷன் இனி ஜெயிச்சு வந்தீங்க? சார், எலெக்ஷன் எல்லாம் இனி கிடையாது. தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் தகுதி உடையவங்க மட்டுமே இனி அமைச்சராக முடியும். இனி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, இனி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க மட்டுமே இந்த பதவிக்கு வர முடியும். அப்போ நாங்கள் எப்பவுமே இப்போ பதவிக்கு வர முடியாதா? சேகர, இன்னொரு சேரை எடுத்து போட்டிருப்பா, இல்லைன்னா அவங்க நம்மளை எந்திரிக்க சொல்லிடுவாங்க. மேடம், உங்களை பார்த்தா ஏதோ விரக்தியில் பேசுகிற மாதிரியே இருக்கு. பின்ன என்னங்கம்மா, இத்தனை நாளாக திட்டம் போட்டது நாங்கள், இது ப்ராஜெக்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நாங்கள், அதுக்கு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நாங்கள். இப்படி திட்டம் போட்ட எங்களுக்கே திட்டம்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மேடம், நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு நீங்களும் துணையாக தான் இருப்பீங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி இந்த திட்டத்துல ஏதோ ஒவ்வொருத்தரும் அவங்க சொத்தை கணக்கு காட்டணும்னு வேற சொல்றாங்க. சொத்தை கணக்கு காட்டணுமா? பேசாம வேற நாடு குடி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், இது ஏதோ உங்களுக்கு மட்டும் போட்ட திட்டம் மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் இல்லாதன்ற மாதிரிலாம் இருக்கு. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே போட்ட திட்டம்ங்க. இந்த திட்டத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்படின்னா இந்த திட்டத்தோட முழு நோக்கம் தான் என்னங்க? அதான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே போட்ட திட்டம் தான் இது. அதாவது உலக சமுதாய திட்டம். உலகத்துக்கு நன்மை வைக்கக்கூடிய திட்டமா? சார், உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கட்டுமா?
உங்ககிட்ட எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, இவ்வளோ வசதி இருந்தோ நீங்க மன நிறைவோட மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அது எப்படி எப்பவும் மனசார நிம்மதியாக இருக்க முடியும்? பிரச்சனையே இல்லைன்னா நாம் எப்படி பரபரப்பாக இருக்கிறது? சார், மனிதன் எப்போதுமே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறதுக்காகவே பிறக்கலை. முதல்ல நம்மளோட பிறவின் நோக்கம் என்ன அப்படின்றதே இங்கே தெரியும்னாலே உங்களுக்கு அது புரியும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஓடுறான், நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனால் கடைசியில் அவனும் இறந்து தானே போகிறான். பிறக்கிறோம் இறக்கிறோம், இது எல்லாத்துக்கும் பொது தானே? பொதுதான் மேடம். ஆனால் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவன் என்ன சாதிக்கிறான், என்ன செய்யறான் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது மனிதனோட பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்து பாருங்க. ஆறறிவு கொண்ட மனிதன் பின்னோக்கி போகும்போது பஞ்சபூதங்களாக நின்று அணுக்களாகவும் நின்று இறைநிலையாகவே இருப்பது மனிதன் என்பது புரியும். அதாவது ஒவ்வொரு மனிதனுமே இறைநிலையின் சொரூபமே என்பது புரியும். ஆனால் சற்று இதை புரிந்து கொள்வதற்கு சற்று இயலாததாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இறைவனின் சொரூபமா? அப்படின்னா எல்லோரும் கடவுள்னு சொல்றீங்களா? ஆமாம் மேடம், எல்லோருமே கடவுள் தான் அப்படின்றத உணர்வதற்கான பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வாழ்வாதாரத்தை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்களை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இந்த வசதி வாய்ப்பை தேடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க? எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதை தான் தேடிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். உங்கள் முன்னோரோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஆமாம், எங்கள் தாத்தா கூட சொல்லியிருக்கிறாரு. எங்கள் தாத்தாவோட தாத்தா ஏதோ மடம் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. ஆனால் அப்போ எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் நான் யோசனை பண்ணுறேன். ஆமாங்க மேடம், எங்கள் பாட்டி கூட தினமும் காலையில் 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து என்னமோ பண்ணுவாங்க. அதுதாங்க மேடம் தவம், தியானம்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசை எவ்வளோதான் வெளியே போக போக வெளியே கிடக்கிற விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்கள் மனசு திருப்தியே அடையாது. அதனால ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10 நிமிடமாவது தவம் செய்தீங்கள் அப்படின்னா உங்களுடைய மனதை உள்புறமாக திருப்பி நீங்கள் தவம் செய்யும்போது அங்கே உண்மையான மகிழ்ச்சி என்னன்றதே உங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப எவ்வளவோ பணம், பேர், புகழ், பதவின்னு இருந்தாலும் ஏதோ மனசில் முழுசான மன மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற தவமெல்லாம் கற்றுக்கிட்டா முழுசான மனம் நிறைவு, மன மகிழ்ச்சி வரும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் தவம் அப்படின்றத கற்றுக்கிட்டு உங்களுடைய மனசை நீங்கள் முழுசாக அறிந்து கொள்வதன் வரைக்கும், உங்கள் அறிவை நீங்கள் முழுசாக அறிந்து கொள்வதன் வரைக்கும் உங்களுடைய மனித பிறவியானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எப்போது உங்களை பற்றி முழுமையாக உணர்கிறீர்களோ அப்போதுதான் இந்த மனிதனின் பிறப்பான இந்த முழு நோக்கத்தையும் நீங்கள் அடைகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமான் பரசு, நீ சொல்கிறது சரிதான். அப்போவே நல்ல ஒரு சான்ஸ் வந்தது, நாம் தான் புரியாமல் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ மட்டும் என்ன, வாங்க நாமளும் போய் பவானி அறிவித்திருக்கோயில் போய் தவ பயிற்சியும் யோக பயிற்சி எல்லாமே கற்றுக்கலாம். நாமளும் எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேண்டாத வேலையெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக நம்ம ஒரு வேலையை செய்யலாம். எல்லோரும் தவம் கற்றுக்கிறதுக்கு பவானி அறிவித்திருக்கோயிலுக்கு போகலாம், வாங்க. ஆமாங்க மேடம், அதான் சரி, வாங்க இப்போவே போவோம். ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க அனைவரும் அறிவித்திருக்கோயிலுக்கு செல்வோம், தியானம் செய்வோம். வாழ்க வளமுடன். பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதையெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தன. அதனால் உலகமும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் இதோ ஐநா சபை கூடுகிறது. காட்சி 13. நாடுகள் அதில் ஏற்பட்ட நன்மைகளை உணர்ந்து அதனை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்காக ஐநா சபையை கூட்டுகின்றன.
சபை மாநாடு உலக சமாதான திட்டத்தையும் உலக கல்வி திட்டத்தையும் இங்கே உலகம் முழுவதும் அரங்கேற்றுவதற்காக பல்வேறு நாட்டவர்களும் கூடி இருக்கின்றனர். இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகரிஷியின் சீடர்களும் அங்கே ஒன்று கூடி இருக்கின்றனர். மற்றும் பல்வேறு நாட்டவர்களும் இந்த திட்டம் பற்றி விவாதிக்க உள்ளனர். அமெரிக்க பிரதிநிதி We have all gathered here for discussing and implementation of world peace. அனைவருக்கும் மாலை வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் சில காலமாக நமது தூதரகத்தின் மூலம் பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டுள்ளோம். அதில் விஷயமாக இந்தியாவில் வாழும் முறையை பற்றிய விஷயம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அங்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டில் பல்வேறு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். அவை மிகவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ரஷ்ய அதிபர் வணக்கம், வாழ்க வளமுடன். இந்தியாவை பார்த்து நாம் அனைவரும் வியந்து உள்ளோம். இந்தியாவில் மாநில பிரச்சனை இல்லை, மதவாத பிரச்சனை இல்லை, மருத்துவத்தில் மறுமலர்ச்சி, விஞ்ஞானத்தில் மாபெரும் வெற்றி, இன்னும் எத்தனை எத்தனை வியப்பாக உள்ளது. இலங்கை பிரதிநிதி எங்கள் நாட்டுக்குள்ளே தனி இனத்திற்கான நாடு வேண்டும் என்ற போராட்டம் நடந்தது. ஆனால் பல்வேறு மொழி பேசும் இந்தியா ஒற்றுமையின் பிறப்பிடமாய், ஒற்றுமையின் உறைவிடமாய் திகழ்கிறது. உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிறது. அமெரிக்க பிரசிடென்ட் எங்கள் நாட்டு மக்களுக்கு குரல் கொடுத்து அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தியவர் மகாத்மா காந்தி அடிகள். அவர் சொன்னார், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று. ஆனால் இன்றோ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் யுத்தமே வேண்டாம் என்ற பெருநோக்கில் போரில்லா நல்லுலகம் காணவே நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். ஆஸ்திரேலிய பிரதிநிதி குட் ஈவினிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். போட்டி பொறாமை பகை உணர்வின்றி வாழும்போது இயற்கை மனித குலத்திற்கு எவ்வாறு இசைந்து போகிறது என்பதற்கு இந்தியா முழு உதாரணமாக இருக்கிறது. இங்கிலாந்து பிரதிநிதி குட் ஈவினிங் ஆல். இன்று இந்திய நாட்டின் மனிதர்களிடையே ஆயுள் காலம் முழுமையாக நிறைவு பெறுகிறது. 120 ஆண்டு காலம், அதுவும் ஆரோக்கியத்துடன், எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் அவர்கள் ஆயுளை கடந்து வாழ்வதற்கு ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் வெற்றியும் அடைந்து வருகிறார்கள். ஸ்வீடன் பிரதிநிதி குட் ஈவினிங். அந்த விழிப்பு நிலைதான் இன்று உலக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. மனிதனை கொல்லும் ஆயுதத்திற்கு இன்றைய இறுதி நாளாக இருக்க போகிறது. ஓர் உலக ஆட்சிதான் உறுதியாக வேண்டும். ஸ்வீடன் நாட்டு பிரதமருக்கு தான் எத்தனை மகிழ்ச்சி, புன்னகைத்துக் கொண்டே பேசுகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி நாம் இங்கே அனைவரும் கூடியிருப்பது எல்லையில்லா உலகை காண. நாம் முதலில் இந்தியாவுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து இது மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் ஏற்பட்ட மாபெரும் மாற்றமே மனிதனை மனிதனாக வாழ வைத்துள்ளது. உலகமே இதனை கடைபிடித்தால் நிச்சயம் மனிதகுலம் முழுவதும் மனிதனின் உன்னதத்தை உணர முடியும். சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஷயங்கள் இன்று உலகம் முழுவதும் நிரூபிக்கவும் அதனை கடைபிடிக்கவும் காலம் வந்துவிட்டது.
கொண்டுள்ளோம். இங்குள்ள மக்களிடம் அவசரமில்லை, டென்ஷன் இல்லை, எதற்கும் கவலைப்படுவதில்லை. மாறாக நிமிர்ந்த நடையோடு, உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு, குறிப்பாக எப்போதும் புன்னையாக இருக்கிறார்கள். அதே மாதிரி காப்பி அடித்து எங்கள் சீன மக்களை மாற்ற நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த வேதாந்தி சீடர்களை எங்கள் சீனாவுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் டு ஆல். ஆமாம், நாங்களும் இந்தியாவை பார்த்து மிகவும் வியந்து போய் இருக்கிறோம். அங்கே இருக்கும் பயிற்சிகளை நாங்கள் யூடியூப் வாயிலாக நாங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு பரப்பி அனைவரும் பயின்று வருகிறோம். நிச்சயமாக அதன் மூலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெறுகிறோம். அந்த பயிற்சி எல்லோருக்கும் நல்லதாக இருப்பதால் அதனை ஒரே சட்டமாக கொண்டு வர நினைப்பது சிறந்த விஷயம்தான். பாருங்கள், நாங்கள் கூட பணம் அடிப்பதை விட்டுவிட்டு பணியில் அடித்து விட்டோம். அதே போல் இன்று முதல் நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள போர் சம்பந்தமான அனைத்து ஆயுதங்களையும் கலைக்கப் போகிறோம். நன்றி. நீங்கள் சொல்லும் கருத்து அனைத்து உண்மைதான். மனித உயிரின் உன்னதத்தை இதுநாள் வரையும் உணராமல் இருந்து விட்டோம். மனித நேயத்தை உணராமல் கருத்து வேறுபாடு கொண்டு விரோத மனப்பான்மையுடன் இதுநாள் வரை இருந்து விட்டோம். இனி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உன்னதமான உலக சமாதான திட்டத்தை உலகம் முழுவதும் பின்பற்றினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதுவே உலக அமைதிக்கான சிறந்த வழி. நீங்கள் அனைவரும் இந்த திட்டத்தை ஏற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல திட்டத்தை தீர்மானமாக கொண்டு வந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஓர் குடையின் கீழ் ஓர் உலக ஆட்சியாக நாம் அமல்படுத்துவோம் என்று அனைவரையும் வேண்டுகொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைத்து மக்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நீங்கள் அனைவரும் இதற்காக ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனி நிச்சயமாக உலகம் மிகச்சிறந்த உலகமாக இருக்கும். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. இனி உலக மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். இனி உலகில் உள்ள அனைத்து வளங்களும் மக்களுக்கு பொதுவாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வசிக்கலாம். இந்த நேரத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்களை நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அவருடைய நோக்கம் லட்சியம் நிறைவேறியது கண்டு மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, பேரானந்தமாக இருக்கிறது. இதற்கு உங்களுக்குத்தான் நான் மிகவும் கடன்பட்டிருக்கிறேன். வாருங்கள், அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். சட்ட திட்டங்களை சற்று மாற்றி அமைத்து உங்களுக்கும் ஐநா சபைக்கும் அனைத்து நாட்டு பிரதிநிதிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. போரில்லா நல்லுலகம் என்ற ஆகிவிட்டது பின்னால் அணு ஆயுதங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகம் போன்று 10 உலகங்களை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் நம்மிடம் அனைவரிடமும் உள்ளது. அவற்றை நாம் பூமியில் புதைத்து ஒழிக்க வேண்டும். பூமியிலே புதைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களையா. எங்களது இளம் இந்திய விஞ்ஞானிகள் இப்பொழுது செவ்வாய் கிரகத்திற்கு விரைந்து செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை தயாரித்துள்ளார்கள். அடுத்த வாரம் அதை விண்ணில் செலுத்த உள்ளது. அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழல், தட்பவெப்பநிலை, பஞ்சபதங்களின் கூட்டு சரியாக இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆக இந்த ஆயுதங்களை வைத்து அந்த செவ்வாய் கிரகத்தில் நாம் மனிதர்கள் வாழும் இன்னொரு பூமியாக உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னது, செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ வழியா? வெள்ளை சந்திரன் மீதுலாவுவோம், இனி செவ்வாய் கிரகத்திலும் சேர்ந்து வாழுவோம். வெள்ளை சந்திரன் மீதுலாவுவோம், இனி
செவ்வாய் கிரகத்திலும் சேர்ந்து வாழுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் அறிவு கோவில் செய்வோம். பள்ளித்தலம் அனைத்தும் அறிவு கோவில் செய்வோம். இது ஓர் உலக ஆட்சி என்றே கோல் கொட்டுவோம். இனி ஓர் உலக ஆட்சி என்றே கோல் கொட்டுவோம். நாங்கள் கோல் கொட்டுவோம். இது ஓர் உலக ஆட்சி என்றே கோல் கொட்டுவோம். நாங்கள் கோல் கொட்டுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நேரம் கருதி நாடகத்தை உடனே நிறைவு செய்கிறோம். அடுத்ததாக இந்த நாடகத்திற்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த நாடகத்தை முழுமையாக நடத்தி கொடுத்த இயக்குனர் ஆர்.என். சரவணன் ஐயா அவர்களுக்கு பவானி அறிவித்திருக்கும் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நன்றியினை நமது தலைவர் அவர்கள் பொன்னாடியாக போற்றி ஒரு சிறப்பு செய்கிறார். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து வாழ்க வளமுடன் என வாழ்த்து விடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆர்.என். சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மன்றத்தில் இந்த நாடகத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த நாடகத்தை காண வந்த அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம் உலகில் ஏற்பட வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவ்வளோதான உலக நாள் வாழ்த்துப்படியலாம் இல்லையா? துணை நன்றியுரை வழங்கவிருக்கிறோம். அப்படியே எல்லாருக்கும் நம்ம பொதுவாக வாழ்த்து சொல்லிடலாம் நேரம் கருதி. இறை வணக்கம், குரு வணக்கம் இசைத்த அருள்நிதி பி பிரமிளா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தவம் நிகழ்த்தி கொடுத்த சசிகலா ஜெகதீஷன் அவர்கள் வாழ்க வளமுடன். சிறப்பு நிகழ்வாக யோக வாழ்வு என்னும் வேதாத்திரிய நாடகத்தில் இடம்பெற்ற அனைத்து நாடக குழு வேதாத்திரி அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். மேலும் இன்று உணவு நன்கொடையாளர்களை வாழ்த்துவிருக்கிறோம். ஒப்புளிராஜ் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். ஆர்.என். சரவணன் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். சுப்ராஜ் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். தேவேந்திரன் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். தட்சிணாமூர்த்தி ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். தனசேகர் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். டி ஜெயஸ்ரீ தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் குடும்பத்தார் வாழ்க வளமுடன். ரிஷிவந்த் ஐயா அவர்கள் குடும்பத்தார் வாழ்க வளமுடன். நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகளோடு உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நாளை நிகழ்ச்சியாக முதுநிலை பேராசிரியர் உழவன் எம் தங்கவேலு ஐயா அவர்கள் பண்படுவோம் பயன்படுவோம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்கவிருக்கிறார்கள். அனைவரும் இதில் பங்கு கொண்டு சிறப்புக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது அனைவரும் இணைந்து உலக நல வாழ்த்து இசைக்கிறோம். உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.